ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 8ஆம் வகுப்பு பயிற்சி 1.4 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 77 வர்க்கத்தில் உள்ள ஒன்றுகள் இலக்கமானது டேஸ் ஆகும். அதாவது 77 இதோட வர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒன்றுகள் இலக்கம்னா கடைசியில் என்ன எண் இருக்குன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அதுக்கு 77 வர்க்கம்னா என்னது? 77 ஸ்கொயர். 77 எழுதிக்கிட்டு வர்க்கம் அப்படின்னாலே அடுக்கில் 2ன்னு எழுதிக்கணும். இப்போ அடுக்கில் 2னா 77 2 வாட்டி எழுதி பெருக்கணும். சரிங்களா? நம்மளுக்கு லாஸ்ட் எண் தான் கேட்குறாங்க. அப்போ இதை சால்வ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. லாஸ்ட் எண் கேட்குறனால இதோட லாஸ்ட் எண் 7. அப்போ 7 ஸ்கொயரோட மதிப்பு கண்டுபிடிச்சாலே போதும். சரிங்களா? இப்போ அடுக்கில் 2னா 7 2 வாட்டி எழுதி பெருக்கணும். 7 7 49. கடைசி என்னது இருக்கு? 9. இதுதான் ஒன்றுகள் இலக்கம். ஒன்றுகள், பத்துகள், நூறுகள் இப்படி தானே எண்ணிப்போம். ஓகேங்களா? அப்போ இதோட ஆன்சர் என்னது? 9. எழுதிக்கலாம் 9. செகண்ட் சப்டிவிஷன் 24 ஸ்கொயர் மற்றும் 25 ஸ்கொயர் ஆகியவற்றிற்கிடையே டேஸ் எண்ணிக்கையிலான வர்க்கமற்ற எண்கள் உள்ளன. இந்த ரெண்டுக்கும் இடையில எத்தனை வர்க்கமற்ற எண்கள் இருக்குன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் என்னது இருக்கு? 24 ஸ்கொயர். அதை எடுத்து எழுதிக்கலாம் 24 ஸ்கொயர். இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்னா என் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். சரிங்களா? ஸ்கொயர் இருக்கு, என்னோட பிளேஸ்ல என்னது இருக்கு? 24. அப்போ என்னோட மதிப்பு 24. ரெண்டாவது என்னது இருக்கு? 25 ஸ்கொயர். எழுதிக்கலாம் 25 ஸ்கொயர். நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? என்னோட மதிப்பு 24. அப்போ 24க்கு கூட 1 கூட்டினா 25 கிடைக்கும். சரிங்களா? அப்போ என்னன்னா 24, எண்ணுக்கு கூட 1 கூட்டினா 25 கிடைக்கும். நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் என்னன்னா 24. அப்போ 24க்கு கூட 1 கூட்டினா 25. இனி ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர். இப்போ இந்த ரெண்டுக்கும் இடையில எத்தனை வர்க்கமற்ற எண்கள் இருக்குன்னு கேட்குறாங்க. அது கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா 2 × n. 2 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். என்னோட மதிப்பு 24. பெருக்கிட்டாலே போதும். இப்போ பெருக்குங்க, 2 24 பெருக்குனா 48. அப்போ 48 வர்க்கமற்ற எண்கள் இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கும். அப்போ ஆன்சர் 48. தேர்ட் சப்டிவிஷன் 300க்கும் 500க்கும் இடையே டேஸ் முழு வர்க்க எண்கள் உள்ளன. இந்த ரெண்டுக்கும் இடையில எத்தனை முழு வர்க்க எண் இருக்குன்னு கேட்குறாங்க. சரிங்களா? பாருங்க, முதல் 17 ஸ்கொயர். 17 ஸ்கொயர் அடுக்கில் 2 17 2 வாட்டி எழுதி பெருக்கணும். அப்படி பெருக்குனா 289 கிடைக்கும். இதுக்கு அடுத்த 17க்கு அடுத்த 18. 18 ஸ்கொயர். 18 2 வாட்டி எழுதி பெருக்குனா 324. அடுத்த 19 ஸ்கொயர். 19 2 வாட்டி எழுதுனா 361. இனி 20 ஸ்கொயர். 20 2 வாட்டி எழுதுனா 400. அடுத்த 21 ஸ்கொயர். 21 2 வாட்டி எழுதி பெருக்குனா 441. 21க்கு அடுத்த 22. 22 2 வாட்டி எழுதி பெருக்குனா 484. இனி 23 ஸ்கொயர். இதை 2 வாட்டி எழுதி பெருக்குனா 529. நம்மளுக்கு கொஸ்டின்ல 300க்கும் 500க்கும் இடையில கேட்குறாங்க. 300 எதுக்கு இடையில இருக்கும்? இந்த ரெண்டுக்கும் இடையில. சரிங்களா? இதுல 300 இருக்கும். 500 வந்து இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கும். எழுதிக்கலாம் 500. 300க்கும் 500க்கும் இடையில இருக்கக்கூடிய முழு வர்க்க எண் எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ எண்ணுங்க 1 2 3 4 5. இந்த ரெண்டுக்கும் இடையில தான் எண்ணிக்கணும். மொத்தமாக 5 முழு வர்க்க எண் இருக்கு. அப்போ நம்மளோட ஆன்சர் 5. ஃபோர்த்து சப்டிவிஷன் ஓர் எண்ணில் 5 அல்லது 6 இலக்கங்கள் இருப்பின் அந்த எண்ணின் வர்க்க மூலத்தில் டேஸ் இலக்கங்கள் இருக்கும். அதாவது ஒரு வர்க்க எண்ணில் மொத்தமாக 5 இலக்கம் இருக்கு. 5 இலக்கம் அப்படின்னா 2 3 7 5 அடுத்து 5. இந்த மாதிரி 5 எண்கள் இருந்துன்னா அது 5 இலக்கம். இதோட வர்க்க மூலத்துல எத்தனை இலக்கங்கள் இருக்குன்னு கேட்குறாங்க. நம்ம நீள் வகுத்தல் முறையில் எப்படி சால்வ் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் லாஸ்ட்ல இருந்து 2 நம்பரா சேர்த்து மேலே கோடு போட்டுப்போம் இல்லைங்களா? அப்போ இந்த 2 நம்பரையும் சேர்த்து மேலே ஒரு கோடு, இந்த 2ஐயும் சேர்த்து மேலே ஒரு கோடு. இங்க ஒரு எண் தான் இருக்கு. அப்போ அப்படியே இருக்கட்டு. இப்போ எத்தனை ஜோடியா பிரிச்சிருக்கோம்? 1 2 3 ஜோடியா பிரிச்சிருக்கோம். அப்போ 5 இலக்கங்கள் இருக்கக்கூடிய வர்க்க எண்ணோட வர்க்க மூலத்துல 3 இலக்கங்கள் இருக்கும். அதே மாதிரி 6 இலக்கத்துக்கும் கேட்குறாங்க. அப்போ எழுதிக்கலாம் 1 2 3 4 5 6. இந்த மாதிரி 6 எண்கள் இருந்துன்னா அது 6 இலக்கம். சரிங்களா? இதுல எந்த நம்பர் வேணாலும் இருக்கும். எந்த நம்பர் இருந்தாலும் மொத்தமாக 6 எண்கள் இருந்துன்னா இதோட வர்க்க மூலத்தை எவ்வளோ எண்கள் இருக்குன்னா இங்கே லாஸ்ட்ல இருந்து பிரிங்க. இந்த 2 நம்பரையும் சேர்த்து மேலே ஒரு கோடு, இதை 2ஐயும் சேர்த்து மேலே ஒரு கோடு, இதை 2ஐயும் சேர்த்து மேலே ஒரு கோடு. இங்கே 1 2 3 ஜோடிகளாக பிரிச்சிருக்கோம். அப்போ 5 இலக்கம் 6 இலக்கம் இதோட வர்க்க மூலத்துல மொத்தமா 3 இலக்கம் இருக்கும். அப்ப நம்மளோட ஆன்சர் 3. எழுதிக்கலாம். இனி ஃபிஃப்த் சப்டிவிஷன் √180 மதிப்பானது டேஸ் மற்றும் டேஸ் என்ற முழுக்களுக்கிடையே இருக்கும். இதோட மதிப்பு எந்த முழுக்களுக்கிடையே இருக்குன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஓகே, ஃபிஃப்த் சப்டிவிஷன் ஃபர்ஸ்ட் 13 ஸ்கொயர். இதோட மதிப்பு 169.
அடுத்த 14 ஸ்கொயர் இதோட மதிப்பு 196. நம்மளுக்கு என்னது இருக்கு 180 இருக்கு பாத்தீங்களா. அப்ப இந்த ரெண்டுக்கும் இடையில தான் 180 இருக்கும். அதனால கொஸ்டின்ல கொடுத்துருக்க √180 இது எந்த முழுக்களுக்கிடையே இருக்கும் 13 14 இந்த ரெண்டு முழுக்களுக்கிடையே தான் 180 இருக்கும். அப்போ ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம் 13 மற்றும் 14. செகண்ட் கொஸ்டின் சரியா தவறா என கூறுக. சரியா தவறான்னு கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஒரு வர்க்க எண்ணானது 6 முடியும் எனில் அதன் வர்க்க மூலமானது 1ஆம் இலக்கமாக எண் 6ஐ பெற்றிருக்கும். அதாவது ஒரு வர்க்க எண் இப்ப 36 வர்க்க எண் இது 6ல முடியுது. இனி இதோட வர்க்க மூலமும் 6ல முடியும்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. வர்க்க மூலம் அப்படின்னாலே ரூட்டுக்குள்ள எழுதிடணும். இப்ப ரூட் 36 எப்படி எழுதலாம் 6 × 6 6ஐயும் பெருக்குனா 36 கிடைக்கும். ரூட்டுக்குள்ள சேமா 2 நம்பர் இருந்துன்னா ஒரு நம்பரை வெளியே எடுக்கலாம். அப்ப 2 வாட்டி 6 இருந்துன்னா ஒரு 6 வெளியே எடுக்கலாம். பாருங்க 6ல தான் முடியுது. வர்க்க எண் 6ல முடிஞ்சுன்னா அதோட வர்க்க மூலமும் 6ல முடியும்னு கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரிதான் முடியுது. இனி இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எழுதிக்கலாம் 256 இதுவும் 6ல முடியுது. இனி இதோட வர்க்க மூலம் அப்போ 256 எப்படி எழுதிக்கலாம்னா 16 × 16 பெருக்குனா இதுதான் கிடைக்கும். இனி ஒரு 16 வெளியே எடுக்கலாம். இங்கே லாஸ்ட் 6ல தான் முடியுது. அப்போ கொஸ்டின்ல தந்திருக்க கூற்று என்னது சரி. சரின்னு எடுத்து எழுதிருங்க. செகண்ட் சப்டிவிஷன் ஒரு வர்க்க எண்ணானது கடைசியில் ஒற்றைப்படை எண்ணிக்கையிலான பூஜ்ஜியங்களை பெற்றிருக்காது. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு வர்க்க எண்ணோட கடைசி இருக்கக்கூடிய பூஜ்ஜியங்கள் ஒற்றைப்படை எண்ணிக்கையில இருக்காதுன்னு கொடுத்துருக்காங்க. ஒற்றைப்படை அப்படின்னா 1 3 5 இந்த மாதிரி அந்த எண்ணிக்கையில இருக்காதுன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் கரெக்ட் தான். இப்ப பாருங்க 10 ஸ்கொயரோட மதிப்பு 100 100 ஒரு வர்க்க எண். அதே மாதிரி 100 ஸ்கொயரோட மதிப்பு 10,000. இப்ப இதுல எத்தனை 0 இருக்குன்னு பாருங்க. இங்க 2 0 அடுத்த இதுல 4 0 அப்ப 2 4 6 இந்த மாதிரி எண்ணிக்கையில இருந்துன்னா அது இரட்டைப்படை எண்ணிக்கையிலான பூஜ்ஜியம் சரிங்களா. இப்படிதான் இருக்கும். கொஸ்டின்ல அதான் கொடுத்துருக்காங்க. ஒற்றைப்படை எண்ணிக்கையிலான பூஜ்ஜியங்களை பெற்றிருக்காதுன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தானே. ஒற்றைப்படை எண்ணிக்கையில பூஜ்ஜியங்கள் இல்ல. அப்போ இந்த கூற்று சரி. சரின்னு எடுத்து எழுதிருங்க. தேர்ட் சப்டிவிஷன் 9,61,000 வர்க்கத்தில் உள்ள பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை 9 ஆகும். இதை வர்க்கப்படுத்தும் போது அதுல இருக்கக்கூடிய பூஜ்ஜியங்களோட எண்ணிக்கை 9ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 3 0 மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா. 3 0 வர்க்கம் அப்படின்னாலே அடுக்குல 2 எழுதிப்போம். இந்த மாதிரி அடுக்குல 2 வந்தாலே ஒரு 0 இருந்துன்னா அதுக்கு பதில் 2 0 எழுதுவோம். இனி அடுத்ததும் ஒரு 0 அதுக்கு பதில் 2 0 திரும்ப ஒரு 0 இருக்கு இதுக்கு பதில் 2 0. இப்ப இதுல எத்தனை 0 இருக்கு 2 4 6 6 0 இருக்குது. ஆனா கொஸ்டின்ல 9 0 இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த கூற்று தவறுன்னு எழுதிக்கலாம். ஃபோர்த் சப்டிவிஷன் 75 வர்க்கமானது 4925 ஆகும். இதோட வர்க்கம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது கரெக்டா தப்பான்னு பார்க்கலாம். வர்க்கம் அப்படின்னாலே என்னது அடுக்குல 2ன்னு எழுதிக்கணும். 75ஓட வர்க்கம் அப்ப அடுக்குல 2 அடுக்குல 2னா 75 2 வாட்டி எழுதி பெருக்கணும். பெருக்குனா என்ன கிடைக்கும்னா 5625ன்னு கிடைக்கும். ஆனா கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தாங்க 4925ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த கூற்று தவறா கொடுத்துருக்காங்க. கரெக்டானது இது. அப்ப தவறா கொடுத்துருக்கனால தவறுன்னு எழுதிக்கலாம். ஃபிஃப்த் சப்டிவிஷன் 225 வர்க்க மூலம் 15 ஆகும். இதோட வர்க்க மூலம் 15ன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. வர்க்க மூலம் கண்டுபிடிக்கணும்னா நீங்க நீள் வகுத்தல் முறையிலையும் சால்வ் பண்ணலாம், இல்லைன்னா டா ஃபார்மெட்லேயே சால்வ் பண்ணலாம். ஓகே 225 வர்க்க மூலம், அதனால இதை ரூட்டுக்குள்ள எழுதிருங்க சரிங்களா. நான் இங்க டா ஃபார்மெட்லேயே சால்வ் பண்ண போறேன். லாஸ்ட் 5 இருந்துன்னா 5ஆம் வாய்ப்பாடு போகும். 2ஐயும் சேர்த்து எடுத்துக்கலாம். 22ல 5 எத்தனை வாட்டி இருக்கு 4 வாட்டி. I 4 20. 22ல இருந்து 20 கழிச்சா பாக்கி 2. இது இப்போ 25. இனி I 5 25. திரும்பவும் 5ஆம் வாய்ப்பாடு போகும். 1/5 45. இனி 3ஆம் வாய்ப்பாடுக்கு தான் 3 9. திரும்பவும் 3ஆம் வாய்ப்பாடு 3 3 1 வந்தனால ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ சைட்ல கிடைச்சிருக்கிறத ரூட்டுக்குள்ள எழுதணும். 5 2 வாட்டி இருக்கு. அப்ப 5 × 5. அடுத்த 3 2 வாட்டி இருக்கு. 3 × 3. 1 எழுதணும்னு அவசியம் கிடையாது. ரூட்டுக்குள்ள 2 5 இருந்துன்னா ஒரு 5 வெளியே எடுக்கலாம். 2 வாட்டி 3 இருந்துன்னா ஒரு 3 வெளியே எடுக்கலாம். பெருக்குங்க I 3 15. அப்போ 225 இதோட வர்க்க மூலம் என்னது 15 தான். கரெக்டா தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப இந்த கூற்று சரி. மூணாவது கொஸ்டின் பார்க்கலாம். பின்வரும் எண்களின் வர்க்கம் காண்க. இப்ப நம்ம வர்க்கம் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம். என்ன கொடுத்துருக்காங்க 17.
வர்க்கம் அப்படின்னு கொடுத்தாலே இதோட அடுக்கில் 2ன்னு எழுதிக்கணும். வர்க்கம்னா 2, அப்போ அதோட அடுக்கில் 2ன்னு எழுதிருங்க. இப்போ அடுக்கில் 2ன்னா 17 2 வாட்டி எழுதி பெருக்கணும். அடுக்கில் 2ன்னா 17 2 வாட்டி எழுதி பெருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, பெருக்கணும். இப்போ பெருக்கலாமா? 17 17 7 7 49, அப்போ 9 பாக்கி 4. இனி 7 1 7, 7க்கு கூட 4 கூட்டினா என்ன கிடைக்கும்? 11. ஓர் 7 7, அடுத்த ஓர் 1 1 கூட்டுங்க 9, 7 1 கூட்டினா 8, 1 1 கூட்டினா 2, அப்போ என்ன கிடைக்குது? 289. இதுதான் இதோட வர்க்கம். இனி செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் 203. இப்போ வர்க்கம் தானே கண்டுபிடிக்கணும். அடுக்கில் 2ன்னு எழுதிருங்க. அடுக்கில் 2ன்னா 203 2 வாட்டி எழுதி பெருக்கணும். ஓகே, பெருக்கலாம். 203 203. ஓகே, 3 9, அடுத்த 3 0 பெருக்குனா 0, 0க்கு கூட எதை பெருக்கினாலும் 0 தான். அடுத்த 3 2 6. இனி 0 3 பெருக்குனா 0, 0 0 பெருக்கினாலும் 0 தான். 0 2 பெருக்குனா 0. அடுத்த 2 3 பெருக்குனா 6, 2 0 பெருக்குனா 0. அடுத்த 2 2 பெருக்குனா 4. கூட்டுங்க 9, இங்கே 0 தான் வரும். 6 6 கூட்டினா 12, அப்போ 2 பாக்கி 1. இனி இங்கே 1 பாக்கியெல்லாம் 0, அப்போ 1 தான் வரும். இனி தான் 4. அப்போ என்ன கிடைக்குது? 4 1 2 0 9. இதுதான் இதோட வர்க்கம். இனி தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? 1098. வர்க்கம்னால அடுக்கில் 2, அடுக்கில் 2ன்னா அதை 2 வாட்டி எழுதி பெருக்கணும். ஓகே, எழுதிருங்க 2 வாட்டி. இப்போ பெருக்கலாம். 1098, அடுத்த 1098, 8 8 64, அப்போ 4 பாக்கி 6. இனி 8 9 72, 72க்கு கூட 6 கூட்டினா 78, அப்போ இங்கே 8 வரும், இங்கே 7 வரும். இனி 8 0 பெருக்குனா 0, 0க்கு கூட 7 கூட்டினா 7 தான். அடுத்து 8 1 பெருக்குனா 8. இனி 9 8 72, அப்போ 2 பாக்கி 7. 9 9 81, 81க்கு கூட 7 கூட்டினா 88, அப்போ 8 பாக்கி 8. இனி 9 0 பெருக்குனா 0, 0க்கு கூட 8 கூட்டினா 8. அடுத்த 9 1 பெருக்குனா 9. இனி 0 8 பெருக்குனா 0 தான். அடுத்த 0 9 பெருக்குனா 0, 0 0 பெருக்குனா 0, 0 1 பெருக்குனா 0. இனி 1 வாய்ப்பாடு, அப்போ மேலே இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிடலாம். 8 9 0, அடுத்த 1. 1 வாய்ப்பாடுனால அப்படியே வந்துடும். இப்போ கூட்டுங்க. இங்கே 4 வரும், 8 2 கூட்டினா 10, அப்போ 0 பாக்கி 1. இனி 7 1 கூட்டினா 8, 8 கூட 8 கூட்டினா 16, 6 பாக்கி 1. 8 8 கூட்டினா 16, 16க்கு கூட 8 கூட்டினா 24, 24க்கு கூட இந்த 1 கூட்டினா என்ன கிடைக்கும்? 25, அப்போ 5 பாக்கி 2. 9 9 கூட்டினா 18, 18க்கு கூட 2 கூட்டினா 20, அப்போ 0 பாக்கி 2. இது ரெண்டுமே 0, அப்போ 2 தான் இங்கே வரும். இனி இங்கே பாக்கி 1 மட்டும் இருக்குது. அப்போ என்ன கிடைக்குது? 1 2 0 5 6 0 4. இதுதான் இதோட வர்க்கம். இனி 4வது கொஸ்டின், பின்வரும் எண்களில் ஒவ்வொன்றும் முழு வர்க்கமா என ஆராய்க. இங்கே வந்து முழு வர்க்கமா அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம். என்ன கொடுத்துருக்காங்க? 725. முழு வர்க்கமா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதை ரூட்டுக்குள்ளே எழுதிருங்க. 725. இப்போ 725 டா ஃபார்மெட்டில் பண்ணி பார்க்க போகிறோம். 725. இப்போ லாஸ்ட் என்னது இருக்குது? 5. லாஸ்ட் 5 இருந்துன்னா கண்டிப்பாக 5ஆம் வாய்ப்பாடு போகும். 7 5 ஒரு வாட்டி தான் இருக்குது. 4 5 5. 7ல் இருந்து 5 கழிச்சா என்ன கிடைக்கும்? 2. இது இப்போ 22ஆக மாறும். 22ல் 5 4 வாட்டி இருக்குது. 5 4 20. இனி 22ல் இருந்து 20 கழிச்சா என்ன கிடைக்கும்? 2. இப்போ இது 25ஆக மாறும். 25ல் 5 5 வாட்டி இருக்குது. 5 25. திரும்பவும் லாஸ்ட் 5, அப்போ 5ஆம் வாய்ப்பாடு போகும். 14ல் 5 2 வாட்டி இருக்குது. 2 10. இனி 14ல் இருந்து 10 கழிச்சா என்ன கிடைக்கும்? 4ன்னு கிடைக்கும். இது இப்போ 45ஆக மாறிடுச்சா? 45ல் 5 9 வாட்டி இருக்குது. 9 45. இனி 29, 29வது வாய்ப்பாடில் மட்டும்தான் வரும். ஓர் 29 29. இந்த மாதிரி 1 வாரது வரைக்கும் நீங்கள் சால்வ் பண்ணணும். இனி ரூட் எழுதிருங்க. எழுதிக்கிட்டு இந்த சைடில் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்து எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் 5 இருக்குது, நடுவில் பெருக்கல் போட்டுக்கிட்டு அடுத்து எழுதிக்கணும். அடுத்த பெருக்கல். இனி என்னது இருக்கு? 29. இங்கே லாஸ்ட் இருக்கக்கூடிய 1 எழுதாண்டா, ஏன்னா 1க்கு கூட எதை பெருக்கினாலும் அதே தான் கிடைக்கும். இனி இதை ரூட்லேருந்து வெளியே எடுக்கலாம். ரூட்டுக்குள்ள வர்க்கம் அப்படின்னாலே ரூட்டுக்குள்ள 2 வாட்டி ஒரு நம்பர் இருந்துன்னா ஒரு வாட்டி அதை வெளியே எடுக்கலாம். 2 வாட்டி 5 இருக்குது, அப்போ ஒரு 5 வெளியே எடுக்கலாமா? இனி 29 மட்டும்தான் இருக்குது. 29 2 வாட்டி இல்லை, ஒரு வாட்டி தான் இருக்குது. அப்போ அதை வெளியே எடுக்க முடியாது. அதனால அதை அப்படியே வச்சிருங்க. இப்போ முழு வர்க்கம் அப்படின்னாலே ரூட்டுக்குள்ள எதுவுமே இருக்கக்கூடாது. ஆனால் இங்கே பாருங்க 29 மட்டும் இருக்குது. இந்த மாதிரி இருந்துன்னா அது முழு வர்க்கம் அல்ல. அப்போ எழுதிக்கலாம். முதல் வந்து 29க்கு ஜோடி இல்லை. இங்கே இன்னொரு 29 இருந்துன்னா அதை வெளியே எடுத்துடலாம். சரிங்களா? அதை முதல்ல எழுதிக்கலாம். இங்கு 29க்கு ஜோடி இல்லை. ஜோடி அப்படின்னா 2 வாட்டி இருக்கணும். சரிங்களா? எனவே
725 ஆனது முழு வர்க்கம் அல்ல. இந்த மாதிரி எழுதிருங்க. இனி நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? செகண்ட் சப்டிவிஷன் என்னன்னா 190. இப்போ 190 ரூட்டுக்குள்ளே எழுதிடலாம். 190. இனி அதை டா ஃபார்மேட்டில் பண்ணலாம். 190 லாஸ்ட்டு 0 இல்லைன்னா 5 இது இருந்தாலே 5ஆம் வாய்ப்பாடு போகும். 19ல் 5 3 வாட்டி இருக்குது. 3 15. இனி 19ல் இருந்து 15 கழிச்சா என்ன கிடைக்கும்? 4. இப்போ இது 40 ஆகிடும். 40ல் 5 8 வாட்டி இருக்குது. 8 5 40. இனி லாஸ்ட் 8 ரெட்டை எண் வந்தாலே அது 2ஆம் வாய்ப்பாடு போகும். 3ல் 2 ஒரு வாட்டி தான். 2 2. 3ல் இருந்து 2 கழிச்சா 1. இது இப்போ 18 மாறும். 18ல் 2 9 வாட்டி இருக்குது. 9 2 18. இனி 19வது வாய்ப்பாடில் மட்டும்தான் வரும். அப்போ 19 19 1 வந்துடுச்சு. அதனால் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இனி ரூட் எழுதிருங்க. எழுதிக்கிட்டு 190க்கு பதில் இங்கே சைடில் உள்ளது ஃபஸ்ட்டு 5 இருக்குது இன்டு அடுத்த 2 இருக்குது அடுத்த 19 இருக்குது. இப்போ என்ன சொல்லி தந்திருக்கேன்? ரூட்டுக்குள்ளே 2 வாட்டி இருந்தால் தான் அதை வெளியெடுக்க முடியும். ஆனால் இங்கே 5 ஒரு வாட்டி தான் இருக்குது, 2 ஒரு வாட்டி தான் இருக்குது, 19 ஒரு வாட்டி தான் இருக்குது. அப்போ இந்த மாதிரி எழுதிக்கணும். பகா காரணிகளான 5 2 மற்றும் 9க்கு ஜோடி இல்லை. அதாவது 5 ஒரு வாட்டி தான் இருக்குது, 2 ஒரு வாட்டி, 19 ஒரு வாட்டி. 2 வாட்டி இருந்தால் தான் அது முழு வர்க்கம். ஒரு வாட்டி இருந்துன்னா அது என்னது? முழு வர்க்கம் அல்ல. அப்போ எழுதிக்கலாம். தேர்ஃபோர் 190 ஆனது முழு வர்க்கம் அல்ல. இப்படி எழுதிருங்க. இனி தேர்ட் சப்டிவிஷன் என்னன்னா 841. முதல் இதை ரூட்டுக்குள்ளே எழுதிடலாம். ரூட் 841. இனி இதை டா ஃபார்மெட்டில் பண்ணி பார்க்கணும். 841 29வது வாய்ப்பாடில் மட்டும்தான் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. 29ஐயும் பெருக்குனா 841. இனி 29வது வாய்ப்பாடில் மட்டும்தான் வரும். 29 1 வந்துடுச்சு. அதனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இனி ரூட் எழுதிருங்க. 841க்கு பதில் என்ன எழுதிக்கலாம்? 29 பெருக்கல் அடுத்ததான் 29. இப்போ பாருங்க ரூட்டுக்குள்ள 2 29 இருக்குது. அப்போ ஒரு 29 வெளியே எடுத்துடலாம். அப்போ இங்கே ரூட்டுக்குள்ள எதுவுமே பாக்கி இல்லை. எதுவுமே பாக்கி இல்லாட்டா அது முழு வர்க்கம். சரிங்களா? அப்போ எழுதிக்கலாம். 841 ஆனது முழு வர்க்கம் ஆகும். இனி ஃபோர்த்து சப்டிவிஷன் கொஸ்டின் என்னன்னா 1089. ஃபர்ஸ்ட் இதை ரூட்டுக்குள்ளே எழுதிடலாம். 1089. இனி இதை டா ஃபார்மெட்டில் பண்ணி பார்க்கலாம். 1089 லாஸ்ட்டு 9 இருக்குது. அப்போ 3ஆம் வாய்ப்பாடுக்கு ட்ரை பண்ணலாம். 10ல் 3 எத்தனை வாட்டி இருக்குது? 3 வாட்டி. 3 9. இனி 10ல் இருந்து 9 கழிச்சா பாக்கி 1. இது இப்போ 18 மாறும். 18ல் 3 6 வாட்டி இருக்குது. 6 3 18. இனி 9 இருக்குது. அப்போ 3 9. இனி திரும்பவும் 3ஆம் வாய்ப்பாடு போகும். 1 3 3 ஈர் 3 6 1 3 3. இனி இது 11ஆம் வாய்ப்பாடில் வரும். பாருங்க 11. 12ல் 11 எத்தனை வாட்டி இருக்குது? ஒரு வாட்டி தான். 11 11. 12ல் இருந்து 11 கழிச்சா பாக்கி 1. இது இப்போ 11 மாறும். அப்போ திரும்பவும் 11 11. இனி 11 இருக்குது. 11ஆம் வாய்ப்பாடு 11 11 1 வந்துடுச்சு. அப்போ ஸ்டாப் பண்ணிக்கலாம். இனி ரூட்டுக்குள்ளே எழுதிக்கலாமா? முதல் 3 இருக்குது பெருக்கல், அடுத்தது 3 இருக்குது பெருக்கல், அதுக்கு பிறகு 11, அடுத்ததும் 11. இப்போ பாருங்க ரூட்டுக்குள்ள 3 2 வாட்டி இருக்குது. அப்போ ஒரு 3 வெளியே எடுக்கலாம் பெருக்கல். இனி ரூட்டுக்குள்ள 11 2 வாட்டி இருக்குது. ஒரு 11 வெளியே எடுக்கலாம். இப்போ இதை பெருக்குங்க. 3ஐயும் 11ஐயும் பெருக்குனா 33. இப்போ பாக்கி ரூட்டுக்குள்ள எதுவுமே இல்லை. அப்போ இது என்னது? முழு வர்க்கம். எழுதிக்கலாம். தேர்ஃபோர் 1089 ஆனது முழு வர்க்கம் ஆகும். இவ்வளோ தான் இந்த சம். 5வது கொஸ்டின் பார்க்கலாம். பகா காரணிப்படுத்துதல் முறையில் வர்க்க மூலத்தை காண்க. இப்போ பகா காரணிப்படுத்துதல் முறை அப்படின்னா டா ஃபார்மெட் தான். சரிங்களா? சால்வ் பண்ணலாம். அதை யூஸ் பண்ணி வர்க்க மூலத்தை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 144 டா ஃபார்மெட்டில் பண்ணலாம். 144 லாஸ்ட் எண் ரெட்டை எண். அப்போ 2ஆம் வாய்ப்பாடு போகும். சரிங்களா? இப்போ 14 2ஆம் வாய்ப்பாடில் வரும். எப்போனா 7 2 14. அடுத்த 4 2ஆம் வாய்ப்பாடில் வரும். எப்போனா 2 4. திரும்ப லாஸ்ட் ரெட்டை எண். அப்போ 2ஆம் வாய்ப்பாடு. 7 வந்து 2ஆம் வாய்ப்பாடில் வராது. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 6 வரும். அப்போ 3 2 6. இனி 7ல் இருந்து 6 கழிச்சா 1. இது இப்போ 12 12 2ஆம் வாய்ப்பாடில் வரும். எப்போனா 6 2 12. இனி பாருங்க 3 6 இதுவும் 2ஆம் வாய்ப்பாடில் வரும். அதே மாதிரி 3ஆம் வாய்ப்பாடிலே வரும். நான் 3ஆம் வாய்ப்பாடுக்கே கொடுக்குறேன். பாருங்க 3 3. இனி 6 3ஆம் வாய்ப்பாடில் வரும். எப்போனா ஈர் 3 6. இனி 12 2ஆம் வாய்ப்பாடிலே வரும். 3ஆம் வாய்ப்பாடிலையும் வரும். 3க்கே கொடுக்கலாம். 4 3 12. இனி 4 வந்து 2ஆம் வாய்ப்பாடில் தான் வரும். அப்போ 2 பாருங்க ஈ 2 4. திரும்ப 2 2ஆம் வாய்ப்பாடில் தான் வரும். 2 2. 1 வாரத்து வரைக்கும் சால்வ் பண்ணணும். இப்போ 144 ரூட்டுக்குள்ளே எழுதிருங்க. 144
இனி ரூட் ஆஃப் 144க்கு பதில் இந்த சைடில் உள்ளதை எழுதிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2 வாட்டி இருக்குது, அப்போ எழுதிருங்க 2 × 2. அடுத்த 3 2 வாட்டி இருக்குது, அப்போ 3 × 3. அடுத்த 2 வாட்டி இருக்குது, 2 × 2. சைடில் இருக்கக்கூடியதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும், சரிங்களா? 1 எழுதாண்டாம், ஏன்னா 1க்கு கூட எதை பெருக்குனாலும் அதே தான் கிடைக்கும். இப்போ ரூட்டுக்குள்ளே 2 வாட்டி இருக்குது, அப்போ ஒரு 2 வெளியே எடுக்கலாம். ரூட்டுக்குள்ளே 3 வாட்டி இருக்குது, அப்போ ஒரு 3 வெளியே எடுத்துருங்க. ரூட்டுக்குள்ளே 2 வாட்டி இருக்குது, அப்போ ஒரு 2 வெளியே எடுக்கலாம். இப்போ பெருக்குங்க, 3 6, 6 12. அப்போ ரூட் ஆஃப் 144ஓட மதிப்பு என்னது? 12. இதுக்கு பாக்ஸ் போட்டுருங்க. இனி செகண்ட் சப்டிவிஷன் 256 எழுதிக்கலாம். இப்போ லாஸ்ட்டு ரெட்டையன், அப்போ 2ஆம் வாய்ப்பாடு. 2 வாய்ப்பாடில் வரும், ஓ 2 2. இனி 5 வராது, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 4 வரும். அப்போ 2 4, 5லேருந்து 4 கழிச்சா 1. இப்போ இது 16. 16 2ஆம் வாய்ப்பாடில் வரும், 8 2 16. திரும்பவும் ரெட்டையன், அப்போ 2ஆம் வாய்ப்பாடு. 12 2ஆம் வாய்ப்பாடில் வரும், 6 2 12. 8 வரும், 4 2 8. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு. 6 2ஆம் வாய்ப்பாடில் வரும், எப்போனா 3 2 6. 4 வரும், 2 4. திரும்ப 2ஆம் வாய்ப்பாடு. 3 வராது, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 2 வரும், அப்போ ஓ 2 2. இனி 3லேருந்து 2 கழிச்சா 1. இது இப்போ 12. 12 வரும், 6 2 12. இனி 16 2ஆம் வாய்ப்பாடில் வரும், 8 2 16. இனி 8 2ஆம் வாய்ப்பாடில் வரும், 4 2 8. 4 வரும், 2 4. இனி 2 2ஆம் வாய்ப்பாடில் வரும், ஓ 2 2. இந்த மாதிரி எழுதிருங்க. இனி 256 ரூட்டுக்குள்ளே எழுதிருங்க, 256. இனி ரூட் ஆஃப் 256க்கு பதில் இந்த சைடில் உள்ளதை எழுதிக்கணும். 1 2 3 4 5 6 7 8. 8 வாட்டி 2 இருக்குது, அப்போ நம்மளும் 2 8 வாட்டி எழுதிக்கணும். 2 × 2 × 2 × 2 × 2 × 2. ஓகே, 8 வாட்டி இருக்குது. இப்போ பாருங்கள், 2 வாட்டி இருக்குது, ஒரு 2 வெளியே எடுக்கலாம். 2 வாட்டி இருக்குது, ஒரு 2. 2 வாட்டி இருக்குது, ஒரு 2 எழுதிருங்க. 2 வாட்டி இருக்குது, ஒரு 2 எழுதிருங்க. இப்போ பெருக்குங்க, 2 4 4 2 8 8 2 16. அப்போ ரூட் ஆஃப் 256ஓட மதிப்பு என்னது? 16. தேர்ட் சப்டிவிஷன் இதையும் டா ஃபார்மெட்டில் பண்ணி பார்க்கலாம். 784 லாஸ்ட்டு ரெட்டையன், அப்போ 2ஆம் வாய்ப்பாடில் வரும். 7 2ஆம் வாய்ப்பாடில் வராது, இதுக்கு முன்னாடி 6 வரும், அப்போ 3 2 6. 7லேருந்து 6 கழிச்சா என்னது? 1. இது இப்போ 18. 18 2ஆம் வாய்ப்பாடில் வரும், 9 2 18. இனி 4 வரும், 2 4. திரும்ப 2ஆம் வாய்ப்பாடு, ஓ 2 2. 3லேருந்து 2 கழிச்சா 1. 19 வராது, இதுக்கு முன்னாடி உள்ள 18 வரும், அப்போ 9 2 18. இனி 19லேருந்து 18 கழிச்சா 1. இது இப்போ 12. 12 எப்போ வரும்? 6 2 12. திரும்ப 2ஆம் வாய்ப்பாடு. 19 வராது, 18 வரும், அப்போ 9 2 18. 19லேருந்து 18 கழிச்சா 1. இப்போ இது 16, அப்போ 8 2 16. திரும்ப 2ஆம் வாய்ப்பாடு. 9 வராது, இதுக்கு முன்னாடி 8 வரும், அப்போ 4 2 8. 9லேருந்து 8 கழிச்சா 1. அப்போ இது இப்போ 18, அதனால் 9 2 18. இனி 49 7ஆம் வாய்ப்பாடில் தான் வரும், அப்போ 7 7 49. திரும்ப 7 7ஆம் வாய்ப்பாடில், ஓர் 7 7. 1 வந்துடுச்சு, அதனால் ஸ்டாப் பண்ணிடுங்க. இனி ரூட் ஆஃப் 784 இது எப்படி எழுதிக்கலாம்? ரூட் எழுதிருங்க. 784க்கு பதில் சைடில் உள்ளதை எழுதிக்கணும். 2 இங்கே 4 வாட்டி இருக்குது, அப்போ 2 × 2 × 2 × 2 4 வாட்டி எழுதிருங்க. 7 2 வாட்டி, அப்போ 7 × 7. இப்போ பாருங்கள், 2 ரூட்டுக்குள்ளே 2 வாட்டி இருக்குது, ஒரு 2 வெளியே எடுக்கலாம். திரும்பவும் 2 2 வாட்டி இருக்குது, ஒரு 2 வெளியே எடுத்துருங்க. 7 2 வாட்டி இருக்குது, ஒரு 7 வெளியே எடுக்கலாம். இப்போ பெருக்குங்க, 2 4 4 7 28. அப்போ ரூட் ஆஃப் 784 இதோட மதிப்பு என்னது? 28. இனி ஃபோர்த்து சப்டிவிஷன் இதே டா ஃபார்மெட்டில் பண்ணலாம். 1156 லாஸ்ட்டு ரெட்டையன், அப்போ 2ஆம் வாய்ப்பாடு. 11 2ஆம் வாய்ப்பாடில் வராது, இதுக்கு முன்னாடி உள்ள 10 வரும், அப்போ I 2 10. 11லேருந்து 10 கழிச்சா 1. இது இப்போ 15. 15 வராது, இதுக்கு முன்னாடி 14 வரும், அப்போ 7 2 14. இனி 15லேருந்து 14 கழிச்சா 1. 16 வந்து 2ஆம் வாய்ப்பாடில் வரும், எப்போ வரும்? 8 2 16. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு. 5ல் 2 2 வாட்டி, 2 4. 5லேருந்து 4 கழிச்சா 1. இது இப்போ 17. 17 வராது, இதுக்கு முன்னாடி 16 வரும், அப்போ 8 2 16. இனி 17லேருந்து 16 கழிச்சா 1. இது இப்போ 18. இது வரும், 9 2 18. இனி 289 இது வந்து 17ஆம் வாய்ப்பாடில் மட்டும்தான் வரும். இப்போ இதில் 17 வாட்டி இருக்குது. 17 பெருக்கி பார்த்தீங்கன்னா 289. இனி 17 17ஆம் வாய்ப்பாடில் வரும், ஓர் 17 17. 1 வந்துடுச்சு, அப்போ ஸ்டாப் பண்ணிக்கலாம். ரூட் ஆஃப் அதை எடுத்து எழுதிருங்க. 1156 இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சைடில் உள்ளதை எழுதிக்கணும். 2 2 வாட்டி இருக்குது, அப்போ 2 × 2. 17 2 வாட்டி, அப்போ 17 × 17. ஓகே, இப்போ பாருங்கள், 2 2 வாட்டி இருக்கா, ஒரு 2 வெளியே எடுக்கலாம்.
17 2 வாட்டி இருக்குது, ஒரு 17 வெளியே எடுக்கலாம். இப்போ பெருக்குங்க, ஈர் 7 14, அப்போ 4 பாக்கி 1, 2 1 பெருக்குனா 2, 2க்கு கூட 1 கூட்டுனா 3. அப்போ √1156, இதோட மதிப்பு என்ன கிடைக்குது? 34. ஃபிஃப்த்து சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம். டா ஃபார்மெட்டில் 4761, லாஸ்ட் 1 இருக்குது. அப்போ 3ஆம் வாய்ப்பாடுக்கு சால்வ் பண்ணலாம். 4 3ஆம் வாய்ப்பாடில் வராது, இதுக்கு முன்னாடி 3 3ஆம் வாய்ப்பாடில் வரும். 3 3. இது 4லேருந்து 3 கழிச்சா என்னது? 1. இது இப்போ 17. 17 3ஆம் வாய்ப்பாடில் வராது, இதுக்கு முன்னாடி 15 வரும். அப்போ I 3 15. இனி 17லேருந்து 15 கழிச்சா 2, இது இப்போ 26. 26 வராது, இதுக்கு முன்னாடி 24 வரும். எப்போ வரும்? 8 3 24. இனி 26லேருந்து 24 கழிச்சா 2, 21 3ஆம் வாய்ப்பாடில் வரும். எப்போனா 7 3 21. ஓகே, இப்போ பாருங்க 7 இருக்கு, திரும்ப 3ஆம் வாய்ப்பாடு. 15 3ஆம் வாய்ப்பாடில் வரும். I 3 15. 8 வராது, இதுக்கு முன்னாடி 6 வரும். ஈர் 3 6. இனி 8லேருந்து 6 கழிச்சா 2, இது இப்போ 27. சரிங்களா? 9 3 27. இனி இது 23வது வாய்ப்பாடில் மட்டும்தான் வரும். எப்போனா 23 பெருக்குன்னா 529. இனி திரும்ப 23 23வது வாய்ப்பாடு. ஓர் 23 23. 1 வந்தனால ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ √4761 எப்படி எழுதிக்கலாம்? 3 2 வாட்டி இருக்குது, அப்போ 3 × 3. அடுத்த 23 2 வாட்டி இருக்குது, 23 × 23. 1 எழுதாண்டாம். இப்போ 3 2 வாட்டி இருக்குது, ஒரு 3 வெளியே எடுத்துடலாம். 23 2 வாட்டி இருக்குது, ஒரு 23 வெளியே எடுத்துடலாம். பெருக்குங்க, 3 9. அடுத்த 3 2 6. அப்போ √4761, இதோட மதிப்பு என்னது? 69. இனி 6th சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம். 9025, லாஸ்ட் 5, அப்போ 5ஆம் வாய்ப்பாடு போகும். சரிங்களா? 9ல் 5 ஒரு வாட்டி தான் இருக்குது, ஓர் 5 5. இனி 9லேருந்து 5 கழிச்சா என்ன கிடைக்கும்? 4. இது இப்போ 40. 40ல் 5 8 வாட்டி இருக்குது, 8 5 40. இனி 2 5 வரைக்கும் சின்ன நம்பர். சரிங்களா? அப்போ இந்த 2 நம்பரையும் சேர்த்து எடுத்துக்கணும், அடுத்த நம்பரையும் சேர்த்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி சேர்த்து எடுக்கும் போது இங்கே 0 போட்டுக்கிட்டு தான் சேர்த்து எடுக்கணும், அதை மறக்கக்கூடாது. 25ல் 5 5 வாட்டி, I 5 25. இப்போவும் லாஸ்ட்டு 5, அப்போ 5ஆம் வாய்ப்பாடு போகும். 18ல் 5 3 வாட்டி இருக்குது, I 3 15. 18லேருந்து 15 கழிச்சா 3. இப்போ இது 30. 30ல் 5 6 வாட்டி, 6 5 30. இனி 5 5ஆம் வாய்ப்பாடில் வரும், ஓர் 5 5. இனி இது 19வது வாய்ப்பாடில் மட்டும்தான் வரும். சரிங்களா? 19ஐயும் பெருக்குனா 361. இனி திரும்பவும் 19வது வாய்ப்பாடு, ஓர் 19 19. 1 வந்துடுச்சு, அப்போ ஸ்டாப் பண்ணலாம். √9025 எழுதிக்கலாமா? √5 2 வாட்டி இருக்குது, எழுதிருங்க. 5 × 5. 19 2 வாட்டி, 19 × 19. இப்போ எழுதிக்கலாம். ரூட்டுக்குள்ள 5 2 வாட்டி, அப்போ ஒரு 5 வெளியே எடுக்கலாம். 19 2 வாட்டி, ஒரு 19 வெளியே எடுக்கலாம். இப்போ பெருக்குங்க, I 9 45, அப்போ 5 பாக்கி 4. I 1 5, 5 கூட 4 கூட்டினா 9. அப்போ √9025, இதோட மதிப்பு என்ன கிடைக்குது? 95. இவ்வளோ தான் இந்த சம். 6வது கொஸ்டின் பார்க்கலாம். நீள் வகுத்தல் முறையில் வர்க்கமூலத்தை காண்க. இப்போ நீள் வகுத்தல் முறையில் வர்க்கமூலத்தை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதுவும் வகுத்தல் மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 1764. இப்போ லாஸ்ட்ல இருந்து 2 நம்பரை பிரிக்க போகிறோம். ஓகேங்களா? 64, இதுக்கு மேலே கோடு, 2 நம்பரை சேர்த்து மேலே ஒரு கோடு, இங்கே ஒரு கோடு. இப்போ இங்கே என்னது இருக்குது? 17. 17 எதோட வர்க்க எண்ணுன்னு பார்க்கணும், இல்லாட்டா எதுக்கு பக்கத்தில் வருதுன்னு பார்க்கணும். வர்க்க எண்ணுன்னா தெரியும் இல்லையா? சேம் நம்பரால் பெருக்கணும். 1 1 பெருக்குனா 1. இனி 2 2 பெருக்குனா 4. அடுத்த 3 9, 4 4 16, I 5 25, 6 6 36. இனி 7 7 49, 8 8 64, 9 9 81. இப்படி போயிட்டே இருக்கும். இப்போ இங்கே 17 இருக்குது. 17 எதுக்கு இடையில வருதுன்னு பாருங்க, 16க்கும் 25க்கும். எப்போவுமே நீங்கள் சின்ன நம்பர் தான் எடுக்கணும், பெரிய நம்பர் எடுக்கக்கூடாது. சரிங்களா? 16 விட 25 பெருசு, சின்ன நம்பர் 16. அப்போ இதை எடுத்துக்கலாம். 4 4 பெருக்குன்னா என்ன கிடைக்குது? 16. அப்போ இங்கே 4 இங்கே 4, 2 பெருக்குனா 16. கழிச்சா உங்களுக்கு 1ன்னு கிடைக்கும். இனி அடுத்த 2 நம்பரை இறக்கணும். நம்ம வகுத்தல்ல ஒரு நம்பர் தான் இறக்கும், இங்கே 2 நம்பர் இறக்குன உடனே மேலே என்னது இருக்கோ அதை 2ஆல பெருக்கிடணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இறக்குன உடனே மேலே என்னது இருக்கோ அதை 2ஆல பெருக்கணும். பெருக்கி இங்கே எழுதணும். 4 2 பெருக்குனா 8. இப்போ 8க்கு பக்கத்தில் ஒரு நம்பர் வரும், அதே நம்பரால் பெருக்குனா இது கிடைக்குதான்னு பார்க்கணும். சரிங்களா? அப்போ 8, இதுக்கு பக்கத்தில் ஒரு நம்பர், அதே நம்பரால் பெருக்குனா நம்மளுக்கு இது வரணும்.
அதை கண்டுபிடிக்க இங்கே லாஸ்ட் என்னது இருக்குது 4. இனி இங்கே 4ல் முடிகிறத பார்க்கணும். இங்கே 4 இருக்குது, இதுவும் 4ல் முடியுது. ஃபஸ்ட்டு இதை செக் பண்ணிடலாம். 2 2 பெருக்குன்னா 4. அப்போ மேலே 2, இதில் 2 பெருக்குங்க. 2 2 பெருக்குன்னா 4, 8 2 பெருக்குன்னா 16. கரெக்டாக வருது பார்த்தீங்களா? அப்போ இதே எடுத்துக்கலாம். இதுக்கு பக்கத்தில் 2, அடுத்த இந்த 2 மேலே பெருக்குனா 164. இனி கழிச்சா என்ன கிடைக்கும்? 0. 0 வந்த உடனே ஸ்டாப் பண்ணிக்கலாம். 0 வரும்போது இங்கே ஈவ் என்னது? 42. அதுதான் நம்மளோட ஆன்சர். எழுதிக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் கொஸ்டினை வந்து ரூட்டுக்குள்ளே தான் எழுதணும். 1764. இதோட ஆன்சர் வந்து 42. சரிங்களா? இனி செகண்ட் சப்டிஷன் பார்க்கலாமா? இது ரொம்பவே ஈஸி தான். இதை எழுதிருங்க. 6 8 8 9. 2 நம்பராக பிரிக்கணும். மேலே இந்த மாதிரி கோடு போட்டுருங்க, 2 நம்பர் சேர்த்து. இப்போ 68. இது எதுக்கு இடையில வருதுன்னு பாருங்க. 64க்கும் 81க்கும் இடையில வரும். அப்போ சின்ன நம்பர் 64. இதை தான் எடுத்துக்கணும். 8 8 பெருக்குன்னா 64. அப்போ இங்கே 8 வரும், இங்கே 8 பெருக்குன்னா 64. இப்போ கழிச்சு என்ன கிடைக்கும்? 4ன்னு கிடைக்கும். இனி அடுத்த 2 நம்பரை இறக்கணும். 8 9 இறக்கணுன்னு என்ன பண்ணணும்? மேலே என்னது இருக்கோ அதை 2ஆல் பெருக்கணும். 2 8 பெருக்குன்னா 16. பெருக்கி இங்கே எழுதணும். இப்போ இதுக்கு பக்கத்தில் ஒரு நம்பர் வரும். அதாவது 16. இதுக்கு பக்கத்தில் ஒரு நம்பர் அதே நம்பரால் பெருக்குன்னா எனக்கு இது கிடைக்குதான்னு பார்க்கணும். அதை கண்டுபிடிக்க இங்கே என்னது இருக்குது? லாஸ்ட்டு 9. 9ல் எது முடியுதுன்னு பாருங்க. இங்கே 9 இருக்குது, இங்கே லாஸ்ட்டு 9 இருக்குது. ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணலாம். 3 3 பெருக்குன்னா 9. அப்போ இங்கே 3 இங்கே 3 பெருக்கிருங்க. 3 3 9. அடுத்த 3 6 18. 8 பாக்கி 1 3 1 3. 3க்கு கூட 1 கூட்டினா 4. கரெக்டாக கிடைக்குது. அப்போ இதே எடுத்து எழுதிக்கலாம். 3 இங்கே வரும், இன்னொரு 3 மேலே என்ன வருது? 489. கழிச்சா 0 வரும். 0 வந்துடுச்சு. ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ ஈவ் என்ன கிடைக்குது? 83. இதுதான் நம்மளோட ஆன்சர். எழுதிக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6889. இதோட ஆன்சர் 83. இனி தேர்ட் சப்டிஷன் பார்க்கலாமா? ஓகே, எழுதிக்கலாம். 1 1 0 2 5. 2 நம்பராக பிரிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த 2 நம்பர் லாஸ்ட்ல இருந்தால் பிரிக்கணும். அடுத்த இந்த 2 நம்பர். இப்போ 1 மட்டும் தனியாக இருக்குது, அது பிரச்சனை இல்லை. ஏன்னா 1 1 பெருக்குன்னா என்னது? 1 தான். அப்போ சேமாக தான் எடுத்துக்கணும். 1 1 பெருக்குன்னா 1. கழிச்சா என்ன வரும்? 0 வரும். இனி அடுத்த 2 நம்பர் இறக்கணும். 1 0 இறக்கிட்டோம். இறக்கின உடனே என்ன பண்ணணும்? மேலே என்னது இருக்கோ அதை 2ஆல் பெருக்கணும். 2 1 பெருக்குன்னா 2 பெருக்கி இங்கே எழுதணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு பக்கத்தில் ஒரு நம்பர் வரும். அப்போது எப்படி இங்கே 20க்கு மேலே தான் வரும். 10 விடைக்கும் 20 என்னது? பெரிய எண். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அடுத்த 2 நம்பரை இறக்கணும். இந்த மாதிரி இறக்கும்போது மேலே 0 போட்டுட்டு தான் இறக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இறக்கிடலாமா? 2 5. இறக்குன உடனே மேலே என்னது இருக்கோ அதை 2ஆல் பெருக்கணும். 2 10 பெருக்கணும் என்னது? 20. அப்போ இங்கே 20 ஒரு 0 கூட போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்? 20க்கு பக்கத்தில் ஒரு நம்பர் வரும். அதே நம்பரால் பெருக்கணும். இது வருதான்னு பார்க்கணும். ஓகேங்களா? 20க்கு பக்கத்தில் ஒரு நம்பர் அதே நம்பரால் பெருக்கணும். ஓகேங்க. லாஸ்ட் என்னது? 5. 5ல் எது முடியுதுன்னு பாருங்க. 25. 5ல் முடியுதா? அப்போ 5 5 பெருக்குனா 25 வருது. அப்போ இங்கே 5, இதில் 5 பெருக்குங்க. 5 25. அப்போ 5 பாக்கி 2. 5 0 பெருக்குனா 0. 0க்கு கூட 2 கூட்டினா 2. இனி 2 10. கரெக்டாக கிடைக்கிது பார்த்தீங்களா? அப்போ இதே எடுத்து எழுதிக்கலாம். 5 இங்கே வரும், அடுத்த இன்னொரு 5 மேலே வரும். பெருக்குனா 1025. இப்போ கழிக்கலாமா? கழிச்சா 0 தான். ஏன்னா சேமாக இருக்குது, கழிக்கும் போது 0 தான் வரும். ஓகே, இப்போ ஈவ் என்ன கிடைக்குது? 105. எழுதிக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 1 0 2 5. இதோட ஆன்சர் 105. ஃபோர்த்து சப்டிஷன் சால்வ் பண்ணலாம். ஓகே, எழுதிக்கலாம். 1 7 9 5 6. இப்போ 2 நம்பராக பிரிங்க. லாஸ்ட்ல இருந்து இப்படி மேலே 2 நம்பர் சேர்த்து கோடு போட்டுக்கணும். 1 மட்டும் தனியாக இருக்குது, அது ஈஸி தான். 1 1 பெருக்குன்னா 1 தான் கிடைக்கும். ரெண்டுமே சேம் நம்பர் தான் எடுத்துக்கணும். இப்போ 1லேருந்து 1 கழிச்சா 0. இனி அடுத்த 2 நம்பர் இறக்கிடலாமா? 7 9. இறக்குன உடனே என்ன பண்ணணும்? மேலே என்னது இருக்கோ அதை 2ஆல் பெருக்கி இங்கே எழுதணும். 2 1 பெருக்குன்னா 2. இப்போ இதுக்கு பக்கத்தில் ஒரு நம்பர் வரும். 2க்கு பக்கத்தில் ஒரு நம்பர் வரும். அதே நம்பரால் பெருக்குனா இது கிடைக்குதான்னு பார்க்கணும். அது கண்டுபிடிக்க இங்கே லாஸ்ட் என்னது இருக்குது? 9. 9ல் முடிகிறத பார்க்கணும். இது 9ல் முடியுது, இதுவும் என்னது? 9ல் முடியுது. ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கலாம். 3 3 பெருக்குனா 9. அப்போ இங்கே 3, இதில் 3 பெருக்குங்க. 3 3 9, 3 2 6. இப்போ 79 கிடைக்கல. ஆனால் இதுக்கு பக்கத்தில் தான் இது இருக்குது. சரிங்களா? அதனால இதே எடுத்துக்கலாம். இனி நீங்கள் 7ஆல் பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு 79 விடைக்கும் பெரிய எண் கிடைக்கும். அதனால இதே எடுத்துக்கலாம். இப்போ 3 இங்கே வரும், இந்த 3 மேலே வரும். பெருக்குனா என்ன கிடைக்குது? 69. கழிங்க. 9லேருந்து 9 கழிச்சா 0, 7லேருந்து 6 கழிச்சா 1. இனி அடுத்த 2 நம்பர் இறக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 நம்பர் இறக்கணும். ஓகேங்களா? 5 6. இறக்குன உடனே மேலே என்னது இருக்கோ அதை 2ஆல் பெருக்கி இப்போ இங்கே எழுதணும். பெருக்குங்க. 2 3 பெருக்குனா 6. அடுத்த 2 1 பெருக்குனா 2. இப்போ இதுக்கு பக்கத்தில் ஒரு நம்பர் வரும்.
26 இதுக்கு பக்கத்தில் ஒரு நம்பர் அதே நம்பரால் பெருக்குனா இது வருதான்னு பார்க்கணும். ஓகே, இங்கே லாஸ்ட் என்னது இருக்குது? 6. 6ல் முடிகிறது இங்கே இருக்குது, அடுத்த இங்கே இருக்குது. ஃபஸ்ட் இதை எடுத்துக்கலாம். 4 4 பெருக்குனா 16. அப்போ இங்கே 4 இங்கே 4 பெருக்குங்க. 4 16, 6 பாக்கி 1, 4 6 24. 24 கூட 1 கூட்டினா 25. அப்போ 5 பாக்கி 2. இனி 4 2 8, 8 கூட 2 கூட்டினா 10. இப்போ நம்மளுக்கு இதுதான் கிடைக்குது. சரிங்களா? அப்போ 4 இங்கே எழுதிடலாம், மேலே 4 எழுதிருங்க. பெருக்குனா என்ன கிடைக்குது? 1056. கரெக்டாக கிடைக்குது. சேம் நம்பர்னால கழிச்சா உங்களுக்கு 0 தான் கிடைக்கும். அப்போ இங்கே ஈவ் என்ன கிடைக்குது? 134. இதுதான் நம்மளோட ஆன்சர். எழுதிக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 7 9 5 6. இதோட ஆன்சர் 134. இனி 5th சப்டிவிஷன் பார்க்கலாம். இதுவும் போன சம் மாதிரி தான். சரிங்களா? ஓகே, எழுதிக்கலாம். 4 1 8 6 0 9. பிரிங்க. இந்த 2 நம்பர் சேர்த்து மேலே ஒரு கோடு, இங்கேயும் இங்கேயும். ஓகே, இப்போ இங்கே என்னது இருக்குது? 41. இது எதுக்கு இடையில வருதுன்னு பாருங்க. 36க்கும் 49க்கும் இடையில வருது. அப்போ சின்ன நம்பர் 36. இதை எடுத்துக்கலாம். 6ஐயும் 6ஐயும் பெருக்குனா 36. அப்போ இங்கே 6 இங்கே 6 பெருக்குங்க. 36 கழிச்சா நம்மளுக்கு 5 கிடைக்கும். இனி அடுத்த 2 நம்பர் இறக்கிடலாம். 8 6. ஓகே, இப்படி இறக்குன உடனே மேலே என்னது இருக்கோ அதை 2ஆல் பெருக்கி இங்கே எழுதணும். 2 6ஐயும் பெருக்குனா 12. இப்போ இதுக்கு பக்கத்தில் ஒரு நம்பர் வரும். 12க்கு பக்கத்தில் ஒரு நம்பர் அதே நம்பரால் பெருக்குனா நம்மளுக்கு இது கிடைக்குதான்னு பார்க்கணும். இங்கே லாஸ்ட் என்னது இருக்குது? 6. 6ல் முடிகிறது இங்கே இருக்குது இங்கே இருக்குது. ஃபஸ்ட் இதை எடுக்கலாம். 4 4ஐயும் பெருக்குனா 6. ஓகே, இங்கே 4 இங்கே 4 பெருக்குங்க. 4 4ஐயும் பெருக்குனா 16. 6 பாக்கி 1, 4 2 8, 8 கூட 1 கூட்டினா 9. இனி 4 1 4 தான். இதே எடுத்துக்கலாம், ஏன்னா இதுதான் இதுக்கு பக்கத்தில் இருக்குது. அப்போ இங்கே 4 வரும், மேலே 4 வரும். பெருக்குன்னா என்ன கிடைக்குது? 496ன்னு கிடைக்குது. கழிங்க. 6லேருந்து 6 கழிச்சா 0. இனி 58லேருந்து 49 கழிச்சா 9ன்னு கிடைக்கும். இனி அடுத்த 2 நம்பர் 0 9 மட்டும் இருக்குது. இறக்கிடலாமா? 0 9. இறக்குன உடனே என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? மேலே என்னது இருக்கோ அதை 2ஆல் பெருக்கி இங்கே எழுதணும். பெருக்கலாமா? 2 4ஐயும் பெருக்குனா 8. அடுத்த 2 6ஐயும் பெருக்குனா 12. இப்போ இதுக்கு பக்கத்தில் வரும் 128. இதுக்கு பக்கத்தில் ஒரு நம்பர் அதே நம்பரால் பெருக்குனா நம்மளுக்கு இது கிடைக்குதான்னு பார்க்கணும். சரிங்களா? இங்கே லாஸ்ட்டு 9 இருக்குது. 9ல் முடிகிறத பார்க்கலாமா? இங்கே 9 இருக்குது, இங்கே 9 இருக்குது. நம்ம 3ஆல் பெருக்கணும்னா நம்மளுக்கு சின்ன நம்பர் தான் கிடைக்கும். அதனால 7ஆலேயே பெருக்கலாம். எழுதிக்கிறேன் பாருங்க. இங்கே 7 இங்கே 7 பெருக்குங்க. 7 7 49, 9 பாக்கி 4. அடுத்த 7 8 56. 56க்கு கூட 4 கூட்டினா 60. அப்போ 0 பாக்கி 6. இனி 7 2 14. 14க்கு கூட 6 கூட்டினா 20. அப்போ 0 பாக்கி 2. இனி 7 1 7. 7க்கு கூட 2 கூட்டினா என்ன கிடைக்கும்? 9. இப்போ கரெக்டாக இது கிடைக்குது. அப்போ இதே எடுத்து எழுதிக்கலாம். இங்கே 7 வரும், அடுத்த இந்த 7 மேலே பெருக்குனா என்ன கிடைக்குது? 9 0 0 9. கழிச்சா நம்மளுக்கு 0 வந்துடும். இப்போ ஈவ் என்ன கிடைக்குது? 647. இதுதான் நம்மளோட ஆன்சர். எழுதிக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 1 8 6 0 9. இதோட ஆன்சர் என்னது? 647. இவ்வளோதான் இந்த சம். 7வது கொஸ்டின் பார்க்கலாம். பின்வரும் எண்களின் வர்க்க மூலங்களின் தோராய மதிப்பை அருகில் உள்ள முழு எண்ணிற்கு மதிப்பிடவும். நம்ம இங்க தோராய மதிப்பை தான் கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? அதனால போன சம் மாதிரி நீள் வகுத்தல் முறையில சால்வ் பண்ணணும்னு கிடையாது. நான் இங்க வேற மெத்தட்ல சால்வ் பண்ண போறேன். அது சால்வ் பண்ணணும்னா உங்களுக்கு 1 ஸ்கொயர்ல இருந்து 50 ஸ்கொயர் வரைக்கும் தெரியணும். இல்லாட்டா இந்த சம்மில் வாரதை மனப்பாடம் பண்ணிடுங்க. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 440. இப்போ இந்த 440 எதுக்கு இடையில வருதுன்னு பார்க்கணும். சரிங்களா? இது 20 ஸ்கொயர். 20 ஸ்கொயரோட மதிப்பு 400. அதுக்கு பிறகு 21. இதுக்கு அடுத்து 21. அப்போ 21 ஸ்கொயரோட மதிப்பு 441. நம்மளுக்கு கொஸ்டினில் 440ன்னு இருக்கு. சரிங்களா? அப்போ இது ரெண்டுக்கும் இடையில தான் இருக்கும். ஓகேங்களா? இனி 440 எதுக்கு பக்கத்தில் இருக்குன்னு பார்க்கணும். அப்போ பாருங்க, 400 விடைக்கும் 441 தான் பக்கத்தில் இருக்கு. ஏன்னா 440க்கு அடுத்தது என்னது? 441. அப்போ ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 440. இப்போ நம்மளுக்கு 440 இங்கே இருந்துன்னா சமம்னு போடணும். ஆனால் இங்கே 440 இல்லை, எதுக்கு பக்கத்தில் இருக்குன்னு தான் பார்க்குறோம். சரிங்களா? அப்போ நீங்கள் சமம்னு போடக்கூடாது, இந்த மாதிரி குறியீடு போடணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே 440 இதுக்கு பக்கத்தில் இருக்குது 441. அப்போ 21ன்னு எழுதிக்கணும். சரிங்களா? ஸ்கொயர் எழுதக்கூடாது, வெறும் 21 மட்டும் எழுதிக்கணும். இதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணிடலாம். செகண்ட் சப்டிவிஷன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 800. இனி இது எதுக்கு பக்கத்தில் இருக்குன்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல் 28 ஸ்கொயரோட மதிப்பு 784. இனி இதுக்கு அடுத்த 29 ஸ்கொயர், இதோட மதிப்பு 841.
இங்கே 800 இந்த ரெண்டுக்கு இடையில தான் வருது சரிங்களா. இனி எதுக்கு பக்கத்தில் வருதுன்னு பார்க்கணும். அது கண்டுபிடிக்க நீங்கள் கழிச்சாலே போதும். முதல் 841 அதில் இருந்து 800 கழிங்க. கழிச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 41ன்னு கிடைக்கும். அதுக்கு பிறகு 800ல் இருந்து இதை கழிக்கணும். 784 பெரிய எண்ணை தான் ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். அப்போ பாருங்க, இது 10, இது 9, இது 7. 10ல் இருந்து 4 கழிச்சா 6, 9ல் இருந்து 8 கழிச்சா 1. அப்போ 41 விடைங்க 16 தானே சின்ன நம்பர். அதனால 784 தான் இதுக்கு பக்கத்தில் இருக்குது. அப்போ இதுக்கு நேராக இருக்கக்கூடிய 28 தான் நம்மளோட ஆன்சர். எழுதிக்கலாம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 800. ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே சமம் போடக்கூடாது, இந்த மாதிரி தான் குறியீடு போடணும். போட்டுக்கிட்டு 28 எடுத்து எழுதிருங்க. இதுதான் இதோட ஆன்சர். இனி தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டின் என்னன்னா 1020. ஓகே, இனிமே இதுக்கு கண்டுபிடிக்கலாமா? முதல் 31 ஸ்கொயர், இதோட மதிப்பு 961. இனி 32 ஸ்கொயர், இதோட மதிப்பு 1024. இந்த ரெண்டுக்கு இடையில தான் 1020 இருக்கு. இது எதுக்கு பக்கத்துல இருக்கு? 24க்கு பக்கத்துல. ஏன்னா இங்க 20 இருக்கு, அப்ப 24க்கு பக்கத்துல தான் இருக்கும் சரிங்களா. அப்ப நம்மளோட ஆன்சர் என்னது? 32 எழுதிக்கலாம். therefore ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1020 தோராயம் அப்படின்னா இந்த குறியீடு போட்டுக்கிட்டு 32 எழுதிருங்க. ஓகேங்களா. இங்க இந்த மதிப்பு எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிருங்க. ஓகே, இவ்வளவுதான் இந்த சம். 8வது கொஸ்டின் பார்க்கலாம். பின்வரும் தசம எண்கள் மற்றும் பின்னங்களின் வர்க்கமூலத்தை காண்க. இங்க நம்ம வர்க்கமூலம் தான் கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம். இதை நான் நீள் வகுத்தல் முறையில சால்வ் பண்ண போறேன். நீள் வகுத்தல் முறை அப்படின்னா சாதாரண வகுத்தல் மாதிரி தான், ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இப்ப கொஸ்டினை உள்ள எடுத்து எழுதிருங்க. 2.89. இனி என்ன பண்ணணும்னா 2 எண்ணா பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் புள்ளிக்கு அடுத்த உள்ளதை பிரிக்கலாம். இங்க இருக்கிறதே 2 எண்ணு தான். அப்ப அந்த 2ஐயும் சேர்த்து மேல ஒரு கோடு. இங்க ஒரு எண்ணு தான் இருக்கு, அது அப்படியே இருக்கட்டு சரிங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் இங்க 2 இருக்கு. அப்ப 2 எதோட வர்க்க எண்ணுன்னு பார்க்கணும், இல்லாட்ட எதுக்கு பக்கத்துல வருதுன்னு பார்க்கணும். அதுக்கு வர்க்க எண்ணை இங்க எடுத்து எழுதிக்கலாம். வர்க்கம் அப்படின்னாலே ஒரே நம்பரை பெருக்கணும். 1 பெருக்குனா 1 தான். அடுத்த 2 பெருக்குனா 4. அடுத்த 3 பெருக்குனா 9. இந்த மாதிரி சேமான எண்ணை பெருக்கணும். அடுத்த 4 16, 5 25, 6 36, 7 49, 8 64, 9 81 இப்படி போயிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 எதுக்கு இடையில வரும்? 1க்கும் 4க்கும் இடையில வரும். இந்த மாதிரி இடையில வரும்போது இந்த 2ல் சின்ன நம்பர் எதுவோ அதான் எடுத்துக்கணும். 1 தான் சின்ன நம்பர், அப்போ இதை எடுத்து எழுதிக்கலாம். 1 பெருக்குனா 1. அப்போ இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 1 பெருக்குங்க 1 தான் கிடைக்கும். கழிச்சாலும் 1 தான். இனி அடுத்த புள்ளி இருக்கு, அப்போ மறக்காம மேலே ஒரு புள்ளி. இதுக்கு பிறகு 2 எண் இறக்கணும். சாதாரண வகுத்தல்ல ஒரு எண் தான் இறக்கும், இங்கே 2 எண் இறக்கணும். இந்த மாதிரி இறக்குன உடனேயே மேலே என்னது இருக்கோ அது 2ஆல் பெருக்கி இங்கே எழுதணும். 2 பெருக்குனா 2 புள்ளி 1 போடாண்டா. இதுக்கு பிறகு என்ன பண்ணணும்னா 2க்கு பக்கத்தில் ஒரு நம்பர் வரும். 2க்கு பக்கத்தில் ஒரு நம்பர் வரும், அதே நம்பரால் பெருக்குனா இது வருதான்னு பார்க்கணும் சரிங்களா. அதை கண்டுபிடிக்க இங்கே லாஸ்ட் என்னது இருக்கு? 9 இருக்கு. 9ல் முடிகிறத பார்க்கணும். இங்கே முடியுது, இங்கே முடியுது. ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கலாம். 3 பெருக்குனா 9. அப்போ இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3 பெருக்குங்க. 3 9, 3 2 6. இப்போ இதை விடக்கு இது சின்ன நம்பர், அதனால வேற எடுத்துக்கலாம். இனி அதே மாதிரி தான் 2க்கு பக்கத்தில் ஒரு நம்பர், அதே நம்பரால் பெருக்கணும். இங்கேயும் 9ல் முடியுது, அப்போ இதை எடுத்துக்கலாமா? 7 பெருக்குனா 49. இங்கே 7, இங்கே 7 பெருக்குங்க. 7 49, 9 இங்கே பாக்கி 4, 7 2 14, 14க்கு கூட 4 கூட்டினா 18. இப்போ ஒரே மாதிரி கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா. அப்போ இதே எடுத்து எழுதிக்கலாம். 7 இங்கே வரும், இன்னொரு 7 மேலே வரும். அப்போ பெருக்குனா 189, கழிச்சா 0. இங்கே 0 வரும்போது ஈவில் என்னது இருக்கோ அதான் நம்மளோட ஆன்சர். அப்போ ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம். therefore ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2.89. ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஸ்டினை நீங்கள் ரூட்டுக்குள்ளே தான் எழுதணும் சரிங்களா. இதோட ஆன்சர் 1.7. செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இதுவும் அதே மாதிரி தான் சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் உள்ள எடுத்து எழுதிக்கலாம். 67.24. 2 நம்பரை பிரிக்கலாம். புள்ளிக்கு அடுத்ததும் 2 நம்பர், புள்ளிக்கு முன்னாடி 2 நம்பர். இப்போ ஃபர்ஸ்ட் இதை 2 எடுத்துக்கலாம் சரிங்களா. 67 எதுக்கு இடையில வரும்? 64க்கும் 81க்கும் இடையில வரும். இந்த 2ல் சின்ன நம்பர் என்னது? 64. அப்போ இதை எடுத்துக்கலாம். 8 பெருக்குனா 64. ஒரு 8 இங்கே, இன்னொரு 8 இங்கே பெருக்குனா 64. கழிச்சா 3 கிடைக்கும். இனி அடுத்த புள்ளி இருக்கு, அப்போ மறக்காம மேலே புள்ளி போட்டுக்கணும். இதுக்கு பிறகு 2 எண் இறக்கணும். 2 4 இறக்கிருங்க. இந்த மாதிரி இறக்குன உடனேயே மேலே என்னது இருக்கோ அதை 2ஆல் பெருக்கி இங்கே எடுத்து எழுதிக்கணும் சரிங்களா. 2 8 பெருக்குனா 16. இப்போ இதுக்கு பக்கத்தில் ஒரு நம்பர் வரும். 16க்கு பக்கத்தில் ஒரு நம்பர், அதே நம்பரால் பெருக்குனா எனக்கு இது கிடைக்கணும். அது கண்டுபிடிக்க இங்கே லாஸ்ட் என்னது இருக்கு? 4 இருக்கு. அப்போ 4ல் முடிகிறத பார்க்கணும். இதுவும் முடியுது, இதுவும் முடியுது. ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கலாம். 2 பெருக்குனா 4.
அப்போ இங்கே 2 இங்கே 2 பெருக்குங்க. 2 2 பெருக்குனா 4, 2 6 பெருக்குனா 12. அப்போ 2 பாக்கி 1, 2 1 பெருக்குனா 2, 2க்கு கூட 1 கூட்டினா 3. கரெக்டாக கிடைக்குது பார்த்தீங்களா? அதனாலே இதே எடுத்து எழுதிக்கலாம். இந்த 2 இங்கே வரும், அடுத்து இந்த 2 மேலே பெருக்குனா 324. கழிச்சா 0 வந்துடும். ஏன்னா ஒரே எண்ணுனால கழிச்சா 0. இங்கே 0 வரும்போது ஈவில் என்னது இருக்குது? 8.2. அதுதான் நம்மளோட ஆன்சர். எழுதிக்கலாமா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 67.24. இதோட ஆன்சர் 8.2. தேர்ட் சப்டிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினை உள்ள எடுத்து எழுதிக்கணும். சரிங்களா? 2.0164. இப்போ 2 நம்பரை பிரிக்கலாம். லாஸ்ட்லேருந்து பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த 2 நம்பரையும் சேர்த்து மேலே ஒரு கோடு, அடுத்து இந்த 2 நம்பரையும் சேர்த்து மேலே ஒரு கோடு. இங்கே ஒரு எண்ணு தான் இருக்குது, அப்போ அப்படியே இருக்கட்டு. இனி 2 எதுக்கு இடையில வருதுன்னு பார்க்கணும். பாருங்க, 1க்கும் 4க்கும் இடையில வருது. அப்போ சின்ன நம்பர் 1, அதனால இதை தான் எடுத்துக்கணும். 1 பெருக்குனா 1. அப்போ இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 1 பெருக்குனா 1 தான் கிடைக்கும். இந்த 2லேருந்து 1 கழிச்சா 1 தான். இனி அதுக்கு பிறகு இங்கே ஒரு புள்ளி இருக்கிறதுனால மறக்காமல் மேலே ஒரு புள்ளி. இனி என்ன பண்ணணும்? 2 நம்பரை இறக்கணும். 0வையும் 1 இறக்கிக்கலாம். இறக்குன உடனேயே மேலே என்னது இருக்கோ அதை 2ஆல் பெருக்கி இங்கே எடுத்து எழுதிக்கணும். 2 1 பெருக்குனா 2. இப்போ இதுக்கு பக்கத்தில் ஒரு நம்பர் வரும், 2க்கு பக்கத்தில் ஒரு நம்பர் வரும். அதே நம்பரால் பெருக்குனா இது கிடைக்குதான்னு பார்க்கணும். சரிங்களா? இங்கே லாஸ்ட்டு 1ல் முடியுது. அப்போ 1ல் முடிகிறது 9 பெருக்குனா 81. இது 1ல் முடியுது. ஆனால் இதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை விடைக்கும் பெரிய எண் கிடைக்கும். அதனால நான் 4 எடுத்துக்கிறேன். சரிங்களா? 4 தான் கரெக்டாக இருக்கும். இங்கே ஒரு 4, இங்கே ஒரு 4 பெருக்குங்க. 4 16, 6 பாக்கி 1, 4 2 8, 8க்கு கூட 1 கூட்டினா 9. இதை எடுத்து எழுதிக்கலாம். 4 இங்கே வரும், இன்னொரு 4 மேலே வரும். பெருக்குனா என்ன கிடைக்குது? 96. கழிச்சா நம்மளுக்கு 5 கிடைக்கும். இனி அடுத்த எண்ணை இறக்கிக்கணும். 6ஐயும் 4ஐயும் இறக்கிடலாமா? 6 4. இந்த மாதிரி இறக்குன உடனே மேலே என்னது இருக்கோ அதை 2ஆல் பெருக்கி இங்கே எடுத்து எழுதிக்கணும். சரிங்களா? ஓகே. 14ஐயும் 2ஐயும் பெருக்குனா 28. புள்ளி 1 இங்கே போடாண்டாம். இதுக்கு பிறகு 28க்கு பக்கத்தில் ஒரு நம்பர் வரும். அதே நம்பரால் பெருக்குனா இது வரணும். சரிங்களா? இங்கே 4ல் முடியுது. அப்போ 4ல் முடிகிறது இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கலாம். 2 2 பெருக்குனா 4. அப்போ இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2 பெருக்குங்க. 2 2 பெருக்குனா 4. அடுத்த 8 2 16, 6 இங்கே பாக்கி 1 இங்கே. 2 2 பெருக்குனா 4, 4க்கு கூட 1 கூட்டினா 5. கரெக்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா? அப்போ இதை எடுத்து எழுதிக்கலாம். 2 இங்கே, இன்னொரு 2 மேலே பெருக்குனா 564. கழிச்சா 0 வரும். 0 வரும்போது மேலே ஈவில் என்ன இருக்குது? 1.42. அதுதான் நம்மளோட ஆன்சர். எழுதிக்கலாம். தேர்ஃபோர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2.0164. இதோட ஆன்சர் 1.42. ஃபோர்த்து சப்டிஷன் சால்வ் பண்ணலாம். இங்கே புள்ளி இல்லை, அப்போ இதை நீள் வகுத்தல் முறையில் சால்வ் பண்ணாண்டா அதை விடைக்கும் ஈஸியான மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு கொஸ்டினை ரூட்டுக்குள்ளே எழுதிருங்க. 144 டிவைடட் பை 225. இனி ரூட்டை தனித்தனியாக எழுதிக்கணும். ரூட் ஆஃப் 144 டிவைடட் பை ரூட் ஆஃப் 225. அடுத்த ரூட் ஆஃப் 144 எப்படி எழுதலாம்னா 12 × 12. 12ஐயும் 12ஐயும் பெருக்குனா 144 தான் கிடைக்கும். அதே மாதிரி 225 எப்படி எழுதலாம்னா 15 × 15. 2ஐயும் பெருக்குனா 225 தான் கிடைக்கும். ஓகே. இப்போ ரூட்டுக்குள்ள 2 வேல்யூ சேமாக இருந்ததுன்னா ஒரு வேல்யூவை வெளியே எடுக்கலாம். 2 வாட்டி 12 இருக்குது, ஒரு 12 வெளியே எடுத்துருங்க. அதே மாதிரி இங்கே 2 வாட்டி 15 இருக்குது, ஒரு 15 வெளியே எடுத்துடலாம். இதுதான் இதோட ஆன்சர். ஃபிஃப்த்து சப்டிஷன் பார்க்கலாம். இங்கே கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. முதல் இதை தகா பின்னமாக மாற்றணும். அதுக்கு கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம். இதை எப்படி தகா பின்னமாக மாற்றணும்னா கீழே இருக்கக்கூடிய 49ஐயும் 7ஐயும் பெருக்கணும். பெருக்கலாமா? 49 7 பெருக்குங்க. 7 9 63. அப்போ 3 இங்கே பாக்கி 6. 7 4 28. 28க்கு கூட 6 கூட்டினா 34. பெருக்கிக்கிட்டு மேலே என்னது இருக்கோ அதை இதுக்கு கூட கூட்டணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை 2ஐயும் பெருக்கணும். பெருக்கிக்கிட்டு மேலே இருக்கக்கூடியதை கூட்டணும். கூட்டலாமா? 8ஐயும் 3ஐயும் கூட்டினா 11. அப்போ 1 இங்கே பாக்கி 1 இங்கே. இதை 3ஐயும் கூட்டினா 6 கிடைக்கும். அடுத்து இந்த 3 அப்படியே எடுத்து எழுதிருங்க. இப்போ என்ன வருது? 361. அதை மேலே எழுதிக்கணும். கீழே என்னது இருக்குது? 49. அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. இனி இதை ரூட்டுக்குள்ளே எழுதணும். ரூட் ஆஃப் மேலே இருக்கிறத ஃபஸ்ட் எழுதிக்கலாம். 361. அடுத்த ரூட் ஆஃப் 49. இனி என்ன பண்ணலாம்? ரூட் ஆஃப் 361 எப்படி எழுதிக்கலாம்னா 19 × 19. 19ஐயும் 19ஐயும் பெருக்குனா 361 தான் கிடைக்கும். நீங்கள் வேணால் சைடில் பெருக்கி பாருங்கள். இனி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49 எப்படி எழுதலாம்? 7 7 49. ஓகே. இப்போ ரூட்டுக்குள்ளே 2 வாட்டி 19 இருக்குது, ஒரு 19 வெளியே எடுக்கலாம். அடுத்த ரூட்டுக்குள்ளே 2 வாட்டி 7 இருக்குது, ஒரு 7 வெளியே எடுத்துருங்க. இனி என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு கொஸ்டினை கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க.
அப்போ இதையும் நம்ம கலப்பு பின்னத்தில் தான் எழுதிக்கணும். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணணும்னா வகுக்கணும். கீழருடைய 7 வெளியையும் மேலருடைய 19 உள்ளே வந்துடும். இப்போ 19ல் 7 எத்தனை வாட்டி இருக்குது? 2 வாட்டி. 7 2 14 கழிச்சா 5 கிடைக்கும். கலப்பு பின்னமாக மாற்றணும்னா மேலே புள்ளி வைக்கக்கூடாது. சரிங்களா? 7 விடைக்கும் 5 சின்ன நம்பர், அதனால் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ மேலே 2 இருக்குது, அப்போ 2 இங்கே எடுத்து எழுதிக்கணும். எதால் வகுக்கிறோம்? 7ஆல். அப்போ 7 கீழே எழுதிக்கணும். மீதி 5 கிடைக்குது, இந்த 5 மேலே எழுதிக்கணும். ஈவு என்னதோ அதை இங்கே எழுதிக்கணும். எதால் வகுக்கிறோம்? 7ஆல். அதை கீழே எழுதிக்கணும், மீதியை மேலே எழுதிக்கணும். சரிங்களா? இதுதான் இதோட ஆன்சர். 9வது கொஸ்டின் பார்க்கலாம். 6666 இருந்து எந்த மிகச்சிறிய எண்ணை கழித்தால் அது ஒரு முழு வர்க்க எண்ணாகும் என காண்க. அவ்வாறு கிடைத்த முழு வர்க்க எண்ணின் வர்க்க மூலத்தையும் காண்க. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா இதுல இருந்து எதை கழிச்சா அது முழு வர்க்க எண்ணா மாறும்னு கேட்குறாங்க. அதுக்கு பிறகு நம்ம கண்டுபிடிச்ச முழு வர்க்க எண்ணோட வர்க்க மூலத்தையும் கேட்குறாங்க. மொத்தமாக 2 கொஸ்டின். சரிங்களா? முதல்ல என்ன கண்டுபிடிக்கலாம்னா 6666 இருந்து எதை கழிச்சா முழு வர்க்க எண்ணா மாறுதுன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு இதை நீள் வகுத்தல் முறையில் சால்வ் பண்ணணும். இனி என்ன பண்ணணும்? லாஸ்ட்ல இருந்து 2 நம்பராக சேர்த்து மேலே ஒரு கோடு. அப்போ இந்த 2 நம்பர் சேர்த்து மேலே ஒரு கோடு. அடுத்து இந்த 2 நம்பர் சேர்த்து மேலே ஒரு கோடு. இப்போ இந்த 2 நம்பரை எடுத்துக்கலாம். 66 இது எதுக்கு இடையில வரும்னா 8 8 64. அடுத்த 9 9 81 66 இதுக்கு இடையில தான் இருக்குது. பார்த்தீங்களா? இனி என்ன பண்ணணும்னா இந்த 2 நம்பரில் சின்ன நம்பர் என்னது? 64. அப்போ அதை தான் எடுத்துக்கணும். 8 8 பெருக்குன்னா 64. ஒரு 8 இங்கே, இன்னொரு 8 இங்கே. 8 8 பெருக்குன்னா 64. கழிச்சா என்ன கிடைக்கும்? 2ன்னு கிடைக்கும். அடுத்த 2 நம்பர் இறக்கணும். இதை மறக்கக்கூடாது, 2 நம்பர் இறக்கணும். சரிங்களா? இங்கே இறக்குன உடனே மேலே என்னது இருக்கோ அதை 2ஆல் பெருக்கி இங்கே எழுதணும். 2 8 பெருக்குன்னா 16. இப்போ 16க்கு பக்கத்தில் ஒரு நம்பர் வரும், 16க்கு பக்கத்தில் ஒரு நம்பர் வரும். அதே நம்பரால் பெருக்குனா இந்த நம்பர் இல்லைன்னா இதை விட சின்ன எண் கிடைக்கணும். சரிங்களா? இங்கே இதில் 1ஆல் பெருக்குனா மட்டும்தான் இதை விட சின்ன எண் கிடைக்கும். அப்போ பெருக்குங்க 1ஐயும் 161 பெருக்குனா 161 தான். அப்போ இந்த 1 இங்கே, இந்த 1 மேலே. என்ன கிடைக்குது? 161. கழிக்கலாமா? 6லேருந்து 1 கழித்தா 5, 6லேருந்து 6 கழிச்சா 0, 2லேருந்து 1 கழிச்சா 1. இனி இறக்க எதுவுமே இல்லை. அப்போ இதை நம்ம மீதி அப்படின்னு எடுத்துக்கலாம். இனி இந்த மீதியை இதிலேருந்து கழித்தா நம்மளுக்கு முழு வர்க்க எண் கிடைக்கும். அப்போ பாருங்க 6666 இருந்து 105 கழிக்கலாமா? இங்கே கழிக்கிறேன். 6666 105. 6லேருந்து 5 கழிச்சா 1, 6லேருந்து 0 கழிச்சா 6. அடுத்த இங்கே 5 வரும், இதில் 6. என்ன கிடைக்குது? 6561. இப்போ இது முழு வர்க்க எண்ணா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாமா? அதுக்கு நீள் வகுத்தல் முறையில் தான் சால்வ் பண்ணணும். இங்கே நம்மளுக்கு மீதி 0 வந்துடுச்சுன்னா இதுதான் முழு வர்க்க எண். அப்போ இதை எடுத்து எழுதிருங்க. இதை எழுதிக்கலாம். 6561. லாஸ்ட்ல இருந்து 2 நம்பராக சேர்த்து மேலே ஒரு கோடு. இப்போ 65 எதுக்கு இடையில வரும்? இதுக்கு இடையில தான் வரும். சின்ன நம்பர் 64. அப்போ இதே எடுத்து எழுதிக்கலாம். 8 8 பெருக்குன்னு என்ன கிடைக்கும்? 64. இனி கழிச்சா 1 கிடைக்கும். இப்போ 2 நம்பர் இறக்கணும். 61 இறக்குன உடனே மேலே என்னது இருக்கோ அது 2ஆல் பெருக்கணும். 2 8 பெருக்குனா 16. இங்கே ஒரு நம்பர் வரும், அதே நம்பரால் பெருக்குனா இது கிடைக்கணும். சரிங்களா? அப்போ இங்கே 1 தானே இருக்குது. 1ஆல் பெருக்கிட்டா நம்மளுக்கு இதுதான் கிடைக்கும். அப்போ எழுதிருங்க 161 பெருக்குனா நம்மளுக்கு 161 கிடைக்குது. சரிங்களா? இப்போ கழிச்சா 0 வருமா? மீதி 0 வந்தனால இதுதான் என்னது? முழு வர்க்க எண். அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் எழுதிடலாம். இதில் இருந்து 105 கழித்தால் நம்மளுக்கு முழு வர்க்க எண் கிடைக்குது. அப்போ இந்த மாதிரி எழுதிருங்க. தேர்ஃபோர் 6666 இருந்து 105 கழித்தால் முழு வர்க்க எண் 6561 கிடைக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம், 105. இனி என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம கண்டுபிடிச்ச முழு வர்க்க எண்ணோட வர்க்க மூலத்தை கண்டுபிடிக்கணும். முழு வர்க்க எண் இதுதானே, இதோட வர்க்க மூலம் கண்டுபிடிக்கணும். எழுதிக்கலாம் 6561. இது முழு வர்க்க எண், இதோட வர்க்க மூலம். இதுவும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 6561 நீள் வகுத்தல் முறையில் சால்வ் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்களா? இங்கே ஈவு என்ன வருதோ அதுதான் இதோட வர்க்க மூலம். 81 தான் இதோட ஆன்சர். உங்கள் புக் பேக்கில் 105 81 ஆன்சராக கொடுத்துருக்காங்க. ஓகே, இவ்வளோ இந்த சம். 10வது கொஸ்டின் பார்க்கலாம். 1800 எந்த மிக சிறிய எண்ணால் பெருக்கினால் அது ஒரு முழு வர்க்க எண்ணாகும் என காண்க. அவ்வாறு கிடைத்த முழு வர்க்க எண்ணின் வர்க்க மூலத்தையும் காண்க. போன சம்மில் எதை கழிச்சா அது முழு வர்க்க எண்ணா மாறுன்னு கேட்டிருந்தாங்க. அதனால அங்கே நீள் வகுத்தல் முறையில் சால்வ் பண்ணோம். இங்கே இதுக்கு கூட எதை பெருக்கினால் முழு வர்க்க எண்ணா மாறுன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம இதை டா ஃபார்மெட்டில் பண்ணணும். சரிங்களா? அடுத்த முழு வர்க்க எண் கண்டுபிடிச்ச பிறகு அதோட வர்க்க மூலத்தையும் கண்டுபிடிக்கணும். இங்கே 2 கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு 1800 இதை டா ஃபார்மெட்டில் பண்ணிடுங்க. 1800
லாஸ்ட் 0 இல்லைன்னா 5 இருந்துன்னா 5ஆம் வாய்ப்பாடு போகும். இதை ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்கலாம். 18ல் 5 3 வாட்டி இருக்கு. 3 15. இப்போ 18ல் இருந்து 15 கழித்தா 3ன்னு கிடைக்கும். இது இப்போ 30ஆ மாறும். 30ல் 5 6 வாட்டி இருக்கு. 6 5 30. இனி ஒரு 0னா அப்படியே எடுத்து எழுதிருங்க. இனி திரும்ப லாஸ்ட் 0. அப்போ 5ஆம் வாய்ப்பாடு போகும். இது ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்கலாம். 36ல் 5 7 வாட்டி இருக்கு. 7 5 35. 36ல் இருந்து 35 கழித்தா 1. இப்போ இது 10ஆ மாறுமா? அப்போ I 2 10. இனி லாஸ்ட் இருக்கக்கூடியது ரெட்டை எண். அப்போ 2ஆம் வாய்ப்பாடு போகும். 7ல் 2 3 வாட்டி. 3 2 6. 7ல் இருந்து 6 கழிச்சா 1. இது இப்போ 12ஆ மாறும். அப்போ 6 2 12. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு போகும். பாருங்க, O 2 2. 3ல் இருந்து 2 கழிச்சா 1. இது இப்போ 16ஆ மாறும். அப்போ 8 2 16. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு. 9 2 18. இனி 3ஆம் வாய்ப்பாடு தான் போகும். அப்போ 3 3 9. திரும்பவும் 3ஆம் வாய்ப்பாடு. 1 3 3. 1 வாரது வரைக்கும் நீங்கள் சால்வ் பண்ணணும். சரிங்களா? இங்கே 1 வந்துடுச்சு, அதனால் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ சைடில் வந்திருக்கதை ரூட்டுக்குள்ளே எழுதணும். எழுதிக்கலாமா? 2 வாட்டி 5 இருக்குது. அப்போ 5 × 5. இனி 3 வாட்டி 2 இருக்குது. அப்போ 2 × 2 × 2. அதுக்கு பிறகு 2 வாட்டி 3 இருக்குது. அதையும் எழுதிக்கலாம். கீழே எழுதிக்கிறேன். 3 × 3. முழு வர்க்க எண் அப்படின்னா ரூட்டுக்குள்ளே எதுவுமே இருக்கக்கூடாது. அப்போ ரூட்டுக்குள்ளே 2 வாட்டி 5 இருந்துன்னா ஒரு 5 வெளியே எடுக்கலாம். 2 வாட்டி 2 இருக்குது, ஒரு 2 வெளியே எடுக்கலாம். 3 வாட்டி 2 இருக்குது, ஒரு 3 வெளியே எடுக்கலாம். ஆனால் இந்த 2 மட்டும் பாக்கி இருக்கும். சரிங்களா? இப்போ இதை நான் முழு வர்க்க எண்ணா மாற்றணும்னா 2ஆல் பெருக்கிட்ட என்ன ஆகும்? இந்த 2ம் அந்த 2ம் வெளியே வந்துடும். அப்போ ரூட்டுக்குள்ளே எதுவுமே இருக்காது. அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இதை 2ஆல் பெருக்குனா இது முழு வர்க்க எண்ணா மாறும். அப்போ எழுதிருங்க. அதை தான் எழுதியிருக்கேன். 1800ஐ 2ஆல் பெருக்கினால் முழு வர்க்க எண்ணாகும். ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் என்னது? 2. இப்போ பெருக்கிடலாம். 1800 2ஆல் பெருக்க போகிறோம். ஓகே, பாருங்க, 0க்கு கூட 2 பெருக்குனா 0 தான் கிடைக்கும். அப்போ இந்த 2 0வை எழுதிக்கலாம். இனி 8 2 பெருக்குனா 16. 6 பாக்கி 1. 1 2 பெருக்குனா 2. 2க்கு கூட 1 கூட்டினா 3. இப்போ முழு வர்க்க எண் கிடைச்சிடுச்சு. இனி என்ன கண்டுபிடிக்கணும்? முழு வர்க்கத்தோட வர்க்க மூலம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு இதை நீங்கள் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே எழுதணும். 3600. இப்போ பாருங்க, 36 எப்படி எழுதலாம்? 6 × 6. ரூட்டுக்குள்ளே சேமாக 2 நம்பர் இருந்துன்னா ஒரு நம்பரை வெளியே எடுக்கலாம். அப்போ ஒரு 6 வெளியே எடுத்துருங்க. 2 0 இருக்குது, ஒரு 0 வெளியே எடுத்துடலாம். அப்போ இதோட வர்க்க மூலம் என்னது? 60. அதனால ஆன்சர் எப்படி எடுத்து எழுதிருங்க. தேர்ஃபோர் 3600 வர்க்க மூலம் 60. ஓகேங்களா? இவ்வளோ தான் அந்த சம். 1 மார்க் பார்க்கலாம். 11வது கொஸ்டின். 43 வர்க்கமானது டேஸ் என்ற இலக்கத்தில் முடியும். 43ஓட வர்க்கம் அது எந்த இலக்கத்தில் முடியும்னு கேட்குறாங்க. கடைசியில் என்னது வரும்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்படி கேட்டாலே நம்மளுக்கு லாஸ்ட் தானே கேட்குறாங்க. அப்போ லாஸ்ட் இருக்கக்கூடிய 3 இதுக்கு வர்க்கம் கண்டுபிடிச்சாலே போதும். அப்போ 3க்கு கண்டுபிடிக்கலாமா? வர்க்கம்னாலே அடுக்கில் 2. அடுக்கில் 2னா அதை 2 வாட்டி எழுதி பெருக்கணும். 3 3 9. அப்போ கடைசி என்னது இருக்கும்? 9ன்னு இருக்கும். அப்போ ஆன்சர் தான் நம்மளோட ஆன்சர். 12வது கொஸ்டின். 24 ஸ்கொயருடன் டேஸை கூட்டினால் 25 ஸ்கொயரை பெறலாம். 24 ஸ்கொயருக்கு கூட எதை கூட்டினா 25 ஸ்கொயர் கிடைக்கும்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு 24 ஸ்கொயர் இதோட மதிப்பு என்னது? ஸ்கொயர்னா இதை 2 வாட்டி எழுதி பெருக்கணும். பெருக்குனா நம்மளுக்கு 576ன்னு கிடைக்கும். இனி 25 ஸ்கொயரும் கொடுத்துருந்தாங்க. இதோட மதிப்பு 625. இதை நான் இப்போ கழிக்க போகிறேன். 625ல் இருந்து 576 கழிக்கலாமா? கழிச்சா உங்களுக்கு 49ன்னு கிடைக்கும். 49 எதோட ஸ்கொயர் வேல்யூ? 7 ஸ்கொயரோட வேல்யூ தான் என்னது? 49. கொஸ்டின்ல 24 ஸ்கொயருக்கு கூட எதை கூட்டுனா எனக்கு 25 ஸ்கொயர் கிடைக்கும்னு கேட்டிருந்தாங்க. பாருங்க, 24 ஸ்கொயருக்கு கூட 7 ஸ்கொயரை கூட்டுனா தான் இது கிடைக்கும். 24 ஸ்கொயரோட மதிப்பு என்னது? 576 கூட்டல் 7 ஸ்கொயரோட மதிப்பு 49. ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 625 கிடைக்கும். அதாவது 25 ஸ்கொயரோட மதிப்பு 625. அப்போ 24 ஸ்கொயருக்கு கூட 7 ஸ்கொயரை கூட்டுனா நம்மளுக்கு 25 ஸ்கொயர் கிடைக்கும். நம்மளோட ஆன்சர் என்னது? 7 ஸ்கொயர். இங்கே இருக்கு. ஆப்ஷன் இ தான் நம்மளோட ஆன்சர். 13வது கொஸ்டின். √48 தோராய மதிப்பானது டேஸுக்கு சமம். இதோட தோராய மதிப்பு எதுக்கு சமம்னு கேட்குறாங்க. சரிங்களா? முதல் இதுக்கு முன்னாடி என்ன வரும், இதுக்கு அடுத்து என்ன வரும்னு எழுதிக்கலாம். 6 ஸ்கொயரோட மதிப்பு 36. 7 ஸ்கொயரோட மதிப்பு 49. இதில் 48 இதுக்கு இடையில வரும். சரிங்களா? இந்த ரெண்டுக்கு இடையில தான் 48 வரும். இனி 48 எதுக்கு பக்கத்தில் இருக்குன்னு பார்க்கணும். 49க்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஏன்னா 48க்கு அடுத்தது என்னது? 49. அப்போ இதே நம்ம எடுத்து எழுதிக்கலாம்.
ரூட்லேருந்து வெளியே எடுத்து எழுதிக்கணும். அப்போ ஸ்கொயரை விட்டுருங்க, பாக்கி என்னது இருக்கு 7. 7 தான் நம்மளோட ஆன்சர். ஆப்ஷன் இ தான் நம்மளோட ஆன்சர். சரிங்களா? இனி 14வது கொஸ்டின். ரூட் 128 மைனஸ் ரூட் 98 கூட்டல் ரூட் 18 = 2. இதோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் தனித்தனியாக நான் டா ஃபார்மெட்டில் சால்வ் பண்ண போகிறேன். முதல் 128 பாருங்க, ரூட் 128 டா ஃபார்மெட்டில் சால்வ் பண்ணலாம். 128 லாஸ்ட் ரெட்டை எண், அப்போ 2ஆம் வாய்ப்பாடு போகும். 6 2 12, 4 2 8, 64 வர்க்க எண், அதாவது 8 8 பேருக்குன்னா 64 கிடைக்கும். அதனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ரூட் எழுதிக்கிட்டு 2, அடுத்து 64 எப்படி எழுதிக்கலாம்? 8 8 64ன்னு எழுதிருங்க. சைடில் உள்ளதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். இனி ரூட்டுக்குள்ளே 2 8 இருக்குது, ஒரு 8 வெளியே எடுத்துருங்க. அப்போ பாக்கி ஒரு 2 மட்டும் இருக்கும். இதை வெளியே எடுக்க முடியாது, ஏன்னா இன்னொரு 2 இருந்தால் மட்டும்தான் வெளியே எடுக்க முடியும். இதுக்கு அடுத்து என்னது இருக்குது? ரூட் 98. ரூட் 98 இதே டா ஃபார்மெட்டில் சால்வ் பண்ணலாமா? ரூட் 98 2ஆம் வாய்ப்பாடு போகும். 4 2 8, பாக்கி 1. இனி 18 இருக்கு, 1/2 18, 49 7 ஸ்கொயரோட மதிப்பு. அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ரூட் எழுதிக்கிட்டு 2, 49 எப்படி எழுதலாம்? 7 7 49. இப்போ 2 வாட்டி 7 இருக்குது, ஒரு 7 வெளியே எடுத்துருங்க. பாக்கி உள்ள ஒரு 2 இருக்குது, அப்படி இருக்கட்டு. இதுக்கு பிறகு ரூட் 18. ஓகே, ரூட் 18 இதை நீங்கள் டா ஃபார்மெட்டில் சால்வ் பண்ணாண்டா. ஏன்னா 9 2 பேருக்குன்னு என்ன கிடைக்கும்? 18. 9 வந்து வர்க்க எண். அப்போ 9 எப்படி எழுதலாம்? 3 × 3 3 9. அடுத்த ஒரு 2 இருக்குது, எழுதிருங்க. இப்போ ரூட்டுக்குள்ளே 2 வாட்டி 3 இருக்குது, ஒரு 3 வெளியே எடுக்கலாம். அடுத்த ஒரு 2 உள்ளே இருக்குது. இனி நம்ம சால்வ் பண்ணலாம். இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்கதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. ரூட் 128, அடுத்த மைனஸ் ரூட் 98, அடுத்த கூட்டல் ரூட் 18 = ரூட் 128க்கு பதில் என்ன எழுதியிருக்கோம்? 8 × ரூட் 2, அடுத்த நடுவில் மைனஸ். இனி ரூட் 98க்கு பதில் 7 × ரூட் 2, நடுவில் கூட்டல். ரூட் 18க்கு பதில் இங்கே எழுதியிருக்கோம் 3 × ரூட் 2. இப்போ பாருங்க, இந்த 3லேயும் ரூட் 2 இருக்கா? அப்போ அதை நம்ம வெளியே எடுக்கலாம். வெளியே எடுத்தால் பாக்கி 8 இருக்கும், மைனஸ் இங்கே 7 இருக்கும், கூட்டல் இங்கே 3 இருக்கும். ரூட் 2 நான் வெளியே எடுத்துக்கிறேன். சரிங்களா? ரூட் 2 வெளியே எடுத்தால் பாக்கி என்னது இருக்கோ அதை உள்ளே எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ 8லேருந்து 7 கழிச்சா என்ன கிடைக்கும்? 1. 1ஐயும் 3ஐயும் கூட்டினா என்ன கிடைக்கும்? 4. அடுத்த வெளியே ரூட் 2 இருக்குது. நம்மளுக்கு கொஸ்டினில் ரூட்டுக்குள்ளே தான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்போ இந்த 4 நான் ரூட்டுக்குள்ளே கொண்டு போனோம். இப்போ 4 எப்படி வெளியே எடுப்போம்? 2 வாட்டி ரூட்டுக்குள்ளே 4 இருந்துன்னா ஒரு 4 வெளியே எடுக்கலாம். அப்போ 4 ரூட்டுக்குள்ளே கொண்டு போகும்போது 2 வாட்டி 4 எழுதிக்கணும். அடுத்து அங்கே ஒரு 2 இருக்குது, பெருக்குங்க. 4 16, 16 2 பெருக்குன்னா 32. அப்போது ரூட் 32 தான் நம்மளோட ஆன்சர். அது எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் ஈல இருக்குது. சரிங்களா? இனி 15வது கொஸ்டின். நம்மளுக்கு கொஞ்சம் எண்கள் கொடுத்துருக்காங்க. இதோட வர்க்க மூலத்தில் உள்ள இலக்கங்களின் எண்ணிக்கையானது டேஸ் ஆகும். இதோட வர்க்க மூலத்தில் எத்தனை இலக்கங்கள் இருக்குன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணுவோம்? நீள் வகுத்தல்ல லாஸ்ட்ல இருந்து 2 2 எண்ணா பிரிப்போம். சரிங்களா? அப்போ இந்த 2 எண் சேர்த்து மேலே ஒரு கோடு, இங்கே ஒரு கோடு, இங்கே ஒரு கோடு, அடுத்து இந்த 2ஐயும் சேர்த்து ஒரு கோடு. இங்கே ஒரு எண் தான் இருக்குது, அப்போ அப்படியே இருக்கட்டு. எண்ணுங்க 1 2 3 4 5, மொத்தமாக 5 வாட்டி பிரிச்சிருக்கோம். சரிங்களா? மேலே இருக்கக்கூடிய கோடுகளை எண்ணிக்கோங்க. 1 2 3 4, அடுத்து 1 மட்டும் தனியாக இருக்கும், இதை சேர்த்து 5. அப்போ இதில் மொத்தமாக 5 இலக்கங்கள் இருக்கும். அப்போ ஆப்ஷன் ஆ தான் நம்மளோட ஆன்சர். இதோட இந்த பயிற்சி முடியுது. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.